வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் வெள்ளி இலக்கிய மேடையின் 122வது நிகழ்ச்சியாக கம்பராமாயணத்தை பற்றி நாம் நம்மளோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். மிகச்சிறந்த சான்றோர்களை எல்லாம் அழைத்து கம்பராமாயணத்தின் படலங்கள் ஒவ்வொன்றாக நாம் பேச வைத்து மகிழ்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். சிலவற்றை எத்தனை வாரங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை நேரம் கேட்டாலும் சலித்து போவதில்லை. அதுபோல்தான் கம்பனுடைய பாடல்களை நாம் கேட்க கேட்க நமக்கு சலித்து போவதில்லை. அதுவும் சொற்பொழிவாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கே உரிய ஒரு புதிய பாணியோடு அந்த கம்பராமாயணத்தை எடுத்து கூறுவதனால் அது நமக்கு சுவையாக இருக்கின்றது. அத்தி ஒரு நிகழ்ச்சியில்தான் இன்றைக்கும் நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மிக சுவையான சொற்பொழிவை நடத்துவதற்காக அம்மா சரஸ்வதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்காக அம்மா ரமணி பாலசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழல்ல புகழ்மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வணக்கம். நன்றி. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய அம்மா அவர்களுக்கு வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நன்றியினை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி அம்மா. இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பல சான்றோர் பெருமக்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் வரவேற்கும் முகமாக இப்பொழுது வரவேற்புரை. இந்த நிகழ்ச்சியிலே தமிழ்த்தாய் வாழ்த்துப்படிய அம்மா பாலரமணி அவர்களுக்கு, ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறிக்கொள்கிறேன். அவர்களை வருக வருக என வளர்க்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து அதை சிறப்புற வாரந்தோறும் நடத்தி வருகின்ற ஐயா நெல்லை தீபன் அவர்களுக்கு அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கவிஞர் கோமாப்பா கபிலன் ஐயா அவர்களையும், ஜெயலட்சுமி ரமணி அம்மா அவர்களையும், பால்பாண்டி அவர்களையும், அம்மா பிரபாவதி அவர்களையும், ஐயா ராஜா ராமலிங்கம் அவர்களையும், மற்றும் ரங்கசாமி கிருஷ்ணசாமி அவர்களையும், லட்சிய கவிஞர் லிங்கராஜா அவர்களையும், ஐயா சாமுக்கி அவர்களையும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற வருகை தந்திருக்கின்ற ஐயா பொன் வேல்மயில் அவர்களையும், சிறப்புரையாற்றுவதற்காக நம்மளோடு இணைந்திருக்கின்ற பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களையும் வருக வருக என நான் முதலில் வரவேற்கின்றேன். இன்னும் சான்றோர் பெருமக்கள் கலந்து கொள்வார்கள். அவர்களையும் முன்னாடியே நான் வருக வருக என வரவேற்று இப்பொழுது தலைமை உரைக்கு செல்வதற்காக ஐயா பொன் வேல்மயில் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன்.
ஐயா அவர்களை பற்றி ஐயா கூற வாழ்த்து வேண்டிய பாடல் பொதியை வாழ்த்து பாடல். சரி சரி, மன்னிக்கவும். இப்பொழுது வெள்ளி இலக்கிய மேடையின் வாழ்த்து பாடலை பூமாப்பா கபிலன் அவர்களின் வரிகளை ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்கள் பாடுகின்ற பாடலை இப்பொழுது ஒலிபரப்புகின்றார்கள். ஐயா ஒலிபரப்பு. வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல். இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு பூமாப்பா கபிலன் அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடு புள்ளி மானாய் நாளும் ஆடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடு புள்ளி மானாய் நாளும் ஆடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம், தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம், தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம், வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம். நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம், நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய வேளையிலே நின்று பாடுவோம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம், கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம், கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம், வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம். முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம், முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். நன்றி. இப்பொழுது தலைமையுரையாற்றுவதற்காக ஐயா பொன் வேல்மயில் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா அவர்களை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஐயாவை பற்றி நன்றாக தெரியும் என்பதனால் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை என கருதி அந்த நேரத்தை ஐயா அவர்களுக்கு கொடுத்து விடலாம் என்று நினைக்கின்றேன். ஐயா அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் படித்ததனால் பெயர் பெற்றாரா இல்லை பெயர் பெற்றதனால் படித்தாரா என்று தெரியாது, இலக்கியத்தை எல்லாம் கரைத்து குடித்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த இடத்தில் எந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பதை ஐயா அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். பல இலக்கியங்களிலிருந்து பல செய்திகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து கூறுவதில் மிகவும் வல்லவர். பல இலக்கியத்திற்காக அவர் தன்னுடைய வாழ்நாளில் உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அதற்காகவே தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் செலவு செய்து கொண்டிருக்கின்றார். ஆக மிகையல்ல. அப்படிப்பட்ட சிறந்த அறிஞரை, பேச்சாளரை இப்பொழுது நாம் அழைக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு மொத்தத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற நேரம் அரை மணி நேரம். அதனை ஐயா அவர்கள் எப்படி வேண்டாமா பயன்படுத்திக் கொள்ளலாம்.
முன்னாலே மொத்தமாகவும் பயன்படுத்தலாம், இல்லை பகிர்ந்து பின்னுரையாகவும் தன்னுடைய கருத்துக்களை தரலாம் என்று கூறி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள், உங்களுடைய தலைமை உரையை தாருங்கள். நன்றி ஐயா. வெள்ளி இலக்கிய மேடையின் 122வது நிகழ்விலே தலைமையேற்று சிறப்பிக்கக்கூடிய ஒரு பெருமையை அளித்தமைக்காக வெள்ளி இலக்கிய மேடையின் ஐயா நெல்லை தீபன் அவர்கள் மற்றும் கேஜிஆர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமாக ஒரு கடவுள் வாழ்த்து, தமிழ் வாழ்த்து பாடி ரமணி பாலசாமி அவர்களுக்கு வணக்கம். சிறப்பாக ஒரு திரை இசையை போல இனிமை பயக்கக்கூடிய ஒரு அருமையான இசையோடு கூடிய கபிலன் ஐயாவினுடைய வெள்ளி இலக்கிய மேடையின் அத்தனை சிறப்புகளையும் உள்ளடக்கிய பாடல். அவர்களுக்கும் நன்றி. ஹைதராபாத் ஐயா அவர்களுக்கும் அருமையான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இந்த நிகழ்வை சிறப்பாக நெறியாள்கை செய்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் நெல்லை தீபன் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இன்று கம்பனை அருமையாக கும்பகர்ணனுடைய வலைப்படலத்தின் பிற்பகுதியை சொல்ல இருக்கின்ற சரஸ்வதி ஐயப்பன் அவர்களையும் இணையத்திலே இருக்கின்ற அத்தனை அன்பர் பெருமக்களையும் வணங்கி எனது ஒரு சிறு அறிமுகத்தை இங்கே நான் செய்து கொள்கிறேன். கும்பகர்ணனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், கம்பன் காப்பியத்திலே தம்பியருள் சிறந்தவர் யார் என்று ஒரு பட்டிமன்றம் வைத்தால் அந்த கும்பகர்ணன் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அண்ணன் நல்லவன், ராமனுடைய தம்பிகள் அண்ணன் சிறந்தவன், ஒப்பற்றவன். அதனால் அவன் சொன்னதை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் கும்பகர்ணன் அப்படி இல்லை. ஒரு எதிரிலை தலைவன், அறத்திற்கு மாறுபட்டவன். அவனுக்காக அவன் உயிரை ஈந்தான் என்னும் போது எல்லோருக்கும் அவன் மீது ஒரு இரக்கம் தோன்றுவது இயல்பு. கும்பகர்ணனை பற்றி சொல்லும் பொழுது பலர் சொல்வார்கள் அது ஒரு குழப்பமான பாத்திரம் என்று சொல்வார்கள். ஆனால் அது குழப்பமான பாத்திரமே இல்லை என்பதை கம்பன் அருமையாக நிறுவுகிறான். அவன் முதலில் அவனுக்கு அவனுடைய உள்ளத்திலே 2 போராட்டம். அவனுக்கு அறம் ஒன்று, அறம் சார்ந்தது. அறத்திற்கும் பாசத்திற்கும் ஏற்பட்ட போராட்டத்திலே அவனை பொறுத்தவரையிலே பாசம் வெல்லுகிறது. வீடனனை பொறுத்தவரையிலே அறம் வெல்லுகிறது. அவ்வளவுதான் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி தன்னுடைய அண்ணனுடைய சிறுமச் செயல் என்று தெரிந்திருந்தும் அதை அவனுக்கு முன்கூட்டியே எல்லா செய்திகளையும் சொல்லிவிட்டு அதற்கும் அவன் மாறவில்லை என்பதற்கு காரணத்தினால் போர்க்களம் புகுந்தவன். கம்பனுடைய கும்பகர்ணன் வான்மீகியினுடைய கும்பகர்ணனில் இருந்து பெரிதும் மாறுபட்டவன். வான்மீகியினுடைய கும்பகர்ணத்தை அப்படியே தேய்த்து 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 பளபளப்பாக்கி ஒரு அற்புதமான பாத்திரமாக கம்பன் நமக்கு தருவான். ஏனென்றால் இந்த பகுதியிலே வீடனன் போய் கும்பகர்ணனை அழைத்து தன்னுடைய பக்கம் வருமாறு அழைத்து வரக்கூடிய செய்தி வான்மீகத்திலே கிடையாது. அப்பொழுது அவர்கள் 2 பேரும் பேசுகிற செய்தியிலேயே நமக்கு தெரியும் கும்பகர்ணன் பாத்திரம் எவ்வளவு உயர்ந்த பாத்திரமாக இருக்கு. அண்ணனுக்காக உயிரை கொடுக்கிறான், அண்ணன் இறுதியை எட்ட போகிறான் என்பதை தெரிந்தவன். ஆகவே ஒரு தம்பியாவது உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தம்பியை போற்றி நீ ராமனிடமே சொல் என்று சொல்லுகிறான் என்றால் அவனுடைய பாசம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல கும்பகர்ணனை கும்பகர்ணன் சுக்ரீவனை தூக்கி செல்கிறான். ராமன் சென்று அவனை மீட்டதாக கம்பன் அருமையாக அந்த பாத்திரத்தை அருமையாக படைத்திருப்பான். ஆனால் வான்மீகியிலே இல்லை, அவனே மீண்டு சென்று விடுவான். அந்த மாதிரி ஒரு அருமையான கட்டத்தை ராமனும் கும்பகர்ணனும் சந்தித்து அந்த வஞ்சினம் செல்லக்கூடிய பகுதியும் ஒரு சிறந்த பகுதி. அதை சென்ற வாரம் பேசியிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அதே போல அவன் ராமனிடம் வர வேண்டியதாக செய்திகள் இல்லை. கடைசியிலே அவன் இறந்து விடுகிறான். அவன் தலையை ராமன் கடலிலே சென்று போட்டதாக நம்முடைய கம்பன் வர்ணிக்கிறான். ஆனால் அவனுடைய தலை
இலங்கையிலே விழுந்து நிறைய இடங்களை நொறுக்கியது. ஆனால் அந்த உடம்புதான் அப்படியே ஓடி ஓடி பாதி கடலிலும் பாதி இலங்கையிலும் வீழ்ந்தது, பாதி கடலிலே ஆழ்ந்தது என்று வால்மீகி பேசுவார். ஆக இப்படி ஒரு அருமையான கும்பகர்ணன் பாத்திரத்தை மிகச் சிறப்பாக ஆக்கிய பெருமை நம்முடைய கம்பனுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறார்கள் என்றால், அண்ணனும் தம்பியும் பாசமோடு இருக்கிற தம்பிகளுக்கும் மிக பிடித்தமான பாத்திரம் கும்பகர்ணன் பாத்திரமாக இருக்கும். ஆகவே அது போல அண்ணன் தம்பிகள் கொஞ்சம் மாறுபட்டவர்களாக இருந்தாலும் இந்த கும்பகர்ணனுடைய வாழ்க்கையை, அவனுடைய போரை, அவனுடைய அந்த வரலாற்றை எல்லாம் படிக்கும் பொழுது அவன் மீது அற்புதமான ஒரு எண்ணம் விழுந்து, தானும் அவ்வாறு ஏன் இருக்க முடியல, நாமும் நம்மோடு அண்ணனோடு இணைவாக இருக்கலாமே என்ற ஒரு ஆவலை தூண்டக்கூடிய, அப்படி ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடிய பாத்திரம் நம்முடைய கும்பகர்ணனுடைய பாத்திரம். அப்படிப்பட்ட பாத்திரத்தை அம்மையார் அவர்கள் இன்று சிறப்பாக பேச இருக்கிறார்கள். ஆகவே அந்த பகுதியை பற்றி நான் அதிகம் கூற விரும்பவில்லை. அம்மா பேசிய பிறகு அவர்களுடைய பொழிவில் இருந்து சில பகுதிகளை நானும் அவர்கள் கூறும்போதே, அவர்கள் பேசும்போதே புதிய கோணத்திலே ஒரு பாத்திரத்தை எடுத்து பேசுவார்கள். அதே போல அவருடைய உள்ள இசை, அருமையான இசையோடு நமக்கு தருவார்கள். அப்படிப்பட்ட அருமையான கும்பகர்ணனை பற்றிய 2ஆம் பகுதியை அம்மையார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அதை நாமும் கேட்போம் என்று கூறி எனது முன்னுரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சுருக்கமான ஒரு தலைமை உரையை தந்திருக்கின்றீர்கள். மீதி நேரத்தை நீங்கள் முடிவில் உங்களுடைய கருத்துரைக்காக எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது அம்மா அவர்களை நாம் அழைக்கின்றோம். அம்மா அவர்கள் இங்கே வந்து பேசுவார்களா, இல்லை கம்பனை நடித்து காட்டுவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக அவர்கள் நடித்துதான் காட்டுவார்கள். இயல், இசை, நாடகம் என்று 3ஐயும் தன்னுடன் நினைத்து கொண்டு கம்பராமாயணத்தை காட்சிகள் எல்லாம் கண்முன்னே நடித்து காட்டி அவர்கள் பேசுகின்ற பேச்சையெல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள். மிக அழகான நாடக மேடையாக இன்றைய மேடை இருக்க போகின்றது என்று சொல்லி இதற்கு மேல் நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இனி அம்மா வந்து கலக்குவார்கள். நடத்த போகும் நாடகத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்து கேட்டு ரசித்து மகிழுங்கள். வாருங்கள் அம்மா. உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெறுதலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. வெள்ளி இலக்கிய மேடை வாரந்தோறும் நிகழ்கின்ற கம்பராமாயண கம்பனின் கருத்துரைகள். அதிலே சிற்றெரும்பாக இருக்கின்ற ஊறுகின்ற எனக்கும் ஒரு அரியதொரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பினை தந்த, இதை சிறப்பாக நமக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்ற நிறுவனர் கேஜிஆர் அவர்களுக்கு முதற்கண் எனது தலை தாழ்ந்த வணக்கங்களையும் அன்பையும் மரியாதையையும் சொல்லிக் கொள்கின்றேன். அந்த நிகழ்வை சீரும் சிறப்புமாக என்னை போன்றவர்களை படிக்க வைத்து உங்கள் முன்னால் சொல்ல வைக்கின்ற அரியதொரு வாய்ப்பை தந்து உற்சாகப்படுத்துகின்ற தொழில்நுட்ப கலைஞராகவும் இலக்கிய ஆர்வலராகவும் பன்முக திறமை வாய்ந்த நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை சொல்லிக் கொள்கின்றேன். இன்னும் இந்த மேடைக்கு அழகு செய்வது போல இந்த மேடைக்கான தலைமை பொறுப்பை, அந்த தலைமை பொறுப்பை எப்படி நடத்த வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொள்வது போல எல்லா இலக்கியத்தையும் உள்வாங்கி எல்லா கருத்துரைகளையும் மனன நோக்கிலும் பன்முக பாங்கிலும் சொல்லக்கூடியவராக அமைந்திருக்கின்ற, வேலாகவும் மயிலாகவும் வந்திருந்து பொன் வேலு மயில் ஐயாவாக நம்மை வழிநடத்துகின்ற தலைமையாளர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அன்பையும் மரியாதையும் செலுத்துகின்றேன். இன்னும் தொடர்ந்து தலைமை இருந்தாலும், தொழில்நுட்ப கலைஞர் இருந்தாலும், நிறுவனர் இருந்தாலும், இந்த நிகழ்வை நெறியாள்வதற்கு ஒரு தனி சிறப்பு வேண்டும். அந்த தமிழை பேசுவதற்கு ஒரு தனி அழகு வேண்டும். அதற்கு தனித்துவமாக ஒரு பொதிகையும் வேண்டும். அந்த பொதிகைக்கு கவிமணி என்ற சிறப்பும் வேண்டும். இதெல்லாம் நாங்கள் விரும்பியது. அந்த வகையில் அதற்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற செல்வராஜா ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களை சொல்லிக் கொள்கின்றேன். இத்தனை இருந்தாலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி நம்மையெல்லாம் மகிழ்வித்த ரமணி அம்மா, வாயார சொல்லலாம், ரமணி அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த அன்பையும் மரியாதையும் வணக்கத்தையும் தெரியப்படுத்துகின்றேன். இதெல்லாம் போதாது. தலைமை உரையாளர் சொன்னது போல, நெறியாழ்கை நடத்துபவர் சொன்னது போல, கவிமாமணி சொன்னது போல, ஒரு நாடக மேடையை பார்க்கின்ற, அந்த நாடக மேடையில் நடிக்கின்றவருக்கு உற்சாகப்படுத்துகின்ற கலைஞர்களாய் வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் 25 பேர், அந்த எண்ணிக்கை என்ற அளவிலே நான் சொல்லவில்லை. 25,000 வெள்ளம் கம்பன் பாதையில் சொன்னால் அத்தனை பெருமை கொண்ட மேன்மக்களுக்கு அனைவருக்கும் எனது தலை தாழ்ந்த வணக்கங்களை சொல்லி மகிழ்கின்றேன். நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது எல்லோரும் அறிந்த கும்பகர்ணன் பாத்திரப்படைப்பு. அதை எப்படி கையாள்வது, அதுதான் சிக்கல். கடந்த வாரம் ஒரு பெரிய கேள்விகள் வைக்கப்பட்டன. 2 கேள்விகள் வைக்கப்பட்டன. முதல் கேள்வி, எதிர்நிலை தலைவனாக இருந்தவன், எதிர்நிலை தலைவனாக இருப்பவனுக்கு திருமால் எங்கனம் ஒப்பிடப்பட்டான், அது பொருந்துமா? இது முதல் கேள்வி. அடுத்தது, கருணை பண்பு, நன்மதிப்பீடுகள், சோசியல் வேல்யூஸ், நன்மதிப்பீடுகள் கொண்ட கும்பகர்ணன் அணு அணுவாக சிதைக்கப்படுவது ஏன் என்ற கேள்விகள் வைக்கப்படுகின்றன, வைக்கப்பட்டன. நானும் ஏதோ கொஞ்சம் தேடித்தான் பார்த்தேன். அறிஞர் பெருமக்கள் கும்பகர்ணனை பிற ராமாயணத்தில் மாநில வாரியாக அவனை எப்படியெல்லாம் பார்க்கலாம், படிக்கலாம் என்பதாக அலசி பார்த்தார்கள். இன்னும் கும்பகர்ணன் என்ற பாத்திரப்படைப்பை உலகளாவிய காப்பிய பாதையிலே அந்த மாந்தனை எப்படியெல்லாம் அணுகலாம் என்பதாக சொன்னார்கள், கருத்துரைத்தார்கள். நானும் சில கருத்துக்களை தேடி பார்த்தேன். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியது, முதலில் நாம் கம்பனை படிப்போம், கம்பன் எப்படி வழிநடத்துகின்றான் பார்ப்போம், இந்த அரங்கத்தில் வைக்கப்பட்ட கேள்விக்கு விடை கிடைக்கிறதா என்று முயற்சிப்போம். ஆக மாநில வாரியாக உலகளாவிய பார்வையிலும் தேடி கடைசியில் நான் சரணடைந்தது கம்பனிடத்தில் தான். ஆக கம்பனிடம் பார்ப்போம், தேடுவோம் என்ற ஒரு தெளிவுக்கு வந்தேன். அந்த வகையிலே கம்பன் பார்வையில், கம்பன் படைத்த ராமன் பார்வையில் கும்பகர்ணன் எப்படி இருக்கின்றார்? அவன் என்ன சொன்னான்? போர்க்களத்தில் முதலாக வீடணனை, கும்பகர்ணனை காண வேண்டும் என்பதாக அனுப்பி வைக்கின்ற ராமன், ஏன் அனுப்பி வைத்தேன் என்பதான காரணத்தை சொல்லுகின்ற அந்த சூழல், அந்த சூழலை இங்கே சொல்லுகின்ற ராமன், இங்கே நான் கும்பகர்ணனை சேர்க்க விரும்பியது, வீடனன்ட்ட சொல்லுகின்றான், சேர்க்க விரும்பியது உன் பொருட்டே, வீடனன்ட்ட உன் பொருட்டே. அப்பதான் அவன் நல்லவன், அவன் நீதிமான், கள்ளம் கபடம் இல்லாதவன். ராமன் சொன்ன வார்த்தைகள். இத்தகு நன்மை சேர் உனது அண்ணனை உன்னெதிரே கொல்வது இயலாது, என்னால் இயலாது என்ற இரக்கத்தால், இதான் ராமனுடைய வார்த்தை, ராமனுடைய பார்வை. இரக்கத்தால் அழைத்து வரச் சொன்னேன்.
ஆனால் அவன் வரவில்லை. விதியை யார் தீர்க்ககிற்பார்? இதுதான் கம்பன் சொன்ன வார்த்தை. விதியை யார் தீர்க்ககிற்பார்? இச்சூழலில். இப்படி சொன்ன உடனேதான் போர் மூண்டு விட்டது. அரக்கர் சேனைகள் ஆரவாரப்படுகின்றன. போர் பறை முழக்கம் எழுகின்றது. 4 வகை சேனைகள், வானர படைகள் எல்லாம் வளைத்து நின்றன. கற்களாக வீசப்படுகின்றன, மரங்களாக வீசப்படுகின்றன. அப்படியே காட்சி போட்டுக்கிட்டே வரலாம். நல்ல கம்பனுடைய பார்வையில பார்த்துக்கிட்டே வருவோம். வீசப்படுகின்றன. ஆரவாரமான போர் அங்கு ஆரம்பமாகின்றது. வானரர் ஒரு பக்கம் வீச, வாளும் வேலுமாக ராக்கத போரானது நடக்க. அப்பதான் கும்பகர்ணன் வருகின்றான். பறந்தனர் அமரர் அஞ்சி. தேவர்கள்லாம் பறந்து பறந்து ஓடிட்டாங்களா பயந்து. பல் பெரும் பிணத்தை, அங்க அப்படியே தொப்பு தொப்பு விழுற பிணத்தை சுத்தி சுத்தி பறவைகள்லாம் ஓடி வந்து விழுதான். பல் பெரும் பிணத்தை புள்ளி நிறைந்தன பறவை எல்லாம். நெடுந்திசை நான்கும் மறைந்தன பெருமை தீர்ந்த. மலை குலை பற்றி வற்றி 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 2-3 இடம் போட்டுட்டே போறாரு. குறைந்தன. எது குறைந்தது? குரக்கு வெள்ளம். குரங்கு படையெல்லாம் இவனை பார்த்த உடனேயே, கும்பகர்ணனை பார்த்த உடனேயே குரக்கு வெள்ளம் குறைந்தது. கொன்றனன் கூற்று. அந்த அளவுக்கு அவனுடைய கம்பனுடைய பார்வையில் ராமனுடைய அந்த நினைவில் வந்த அந்த நினைப்பில் பார்த்தோமானால் அவனுடைய வீரம் அங்கு பேசப்படுகின்றது. அந்த சூழலிலே காலனாக வர்ணிக்கப்பட்ட அவன் படைகள் கலங்குகின்றன. படைத்தலைவன் கொதித்து எழுகின்றான். முதலில் வருகின்றான் நீலன், வானர வீரன். மலையை வீசுகின்றான். கும்பகர்ணன் அதை தூளாக்குகின்றான். இடக்கையால் பற்றி எரிகின்றான். தொடர்ந்து அங்கதன் வருகின்றான். அவனை அனாசாகயமாக எதிர்கொள்ளுகின்றான். எள்ளல் குறிப்போடு பேசுகின்றான். கோபமே கொள்ள இல்லை. அது ஒரு வகையான தீரம். கோபமே கொள்ள இல்லை. அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகின்றான். எப்படி? மும்முனை நெடுவேல் அண்ணல் முளரியம் சரணம் தாழ்ந்த வெம்முனை வீரன் மைந்தன். அவன் சொல்றான், நின்னை என் வாளின் வீங்கி தெம்முனை ராமன் பாதம் வணங்கிடச் செய்வேன். அங்கதான் வீர எழுது, இவனுக்கு வீர எழுது. அப்படி சொல்றான். அந்த நேரத்தில் கோபப்படாம ரொம்ப அமைதியா அந்த அங்கதனை எதிர்கொள்ளுகின்றார். அப்ப என்ன சொல்றான்? உந்தையை மறைந்து, அப்பாப்பா உன் தந்தையை மறைந்து அம்பெய்தி அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்வதற்கு செய்யவில்லை என்றால் உலகம் உன்னை பழிக்கும் அப்படின்னு எள்ளல் சுவையா பேசுறான். சாதாரணமா பேசுறான். வீரன் தான் சாதாரணமா எதிர்கொள்றான். அந்த நிலையில் இத்தலை வந்தது என்னை ராமன் வாளின் ஈர்த்து வைத்தலை நுதலி அன்று. முதுகுற மூரி வாள் போல் கைத்தலம் காலும். இங்கதான் கம்பனே கோடி போட்டு காட்டுறார். கும்பன் வாயிலாக, கும்பகர்ணன் வாயிலாக நான் அந்த காலையும் கையையும் இற்று வீழும்படியாக செய்வேன். கிடத்தலை கருதி ஒரு வார்த்தையை போடுறார், கம்பனே போடுறார். கிடத்தலை கருதி என்பதாக கும்பகர்ணனே அந்த கையையும் காலையும் வீழ்த்துவதாக வீர சபதத்தை சொல்லுகின்ற அந்த சொற்கள் அவன் வாயில் இருந்து வருகின்ற, இனி வரப்போகின்ற விதியை சொல்லுவது போல அங்கு அமைவதை ஒரு ஆய்வாளராக நான் உணர்கின்றேன். இப்போது பார் என்பதாக சினந்து எழுகின்றான். அந்த இடத்திலே கும்பகர்ணனுக்கும் அங்கதனுக்கும் போர் மூழ்கின்றது. பாறைகளாக வீசப்படுகின்றன. அதை இடக்கையால் தட்டி விடுகின்றார். ஏ கும்பா, இதான் வார்த்தையை போடுறார். விழிச்சொற்களாக வந்து விழுகின்றன கம்மனிடமிருந்து. மலையை எரிகின்றார். ஏ குரங்கே, விழிச்சொல்லா போடுறாரு. ஏ குரங்கே அப்படின்னு சொல்லி இவனும் தோளாலேயே தட்டிட்டே போறான்.
அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தட்டி 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 லேசா அனசா ரொம்ப சாதாரணமா சர்வசாதாரணமா தட்டிக்கிட்டே போறான். அணு அளவும் என்னை அது அசைக்குமாயின், ஒரு காத்து வந்து லேசா என்ன அசைச்சிருமா பாரு, அசைக்குமாயின் உனக்கு நான் தோற்றவனாவேன் அப்படின்னு சொல்றேன். இத பார்த்ததுமே கொஞ்சம் ஒரு பயம் வருது. கம்பன் அழகா சொல்றாரு, இலக்கம் ஒன்று இன்றி நின்ற இயற்கை. கொஞ்சம் கூட இலக்கம் வரவே இல்லையா, அசைவு வரவே இல்லையா. அளக்குரல் பாலும் ஆகா, அதை அசைக்கவே முடியலையா. புலவரை அமரின் ஆற்றா, அடுத்து போடுறாரு வார்த்தை, அங்கதான் நமக்கு வேண்டியது வருது. துளக்குறு நிலையாமல் அல்லால் சுந்தர தோழன் வாளி விளக்கு மேல், வாளி பிளக்கு மேல், விளக்கு மேல் பிளக்கும், அங்கதான் போடுறார். அந்த விதியை பற்றிய அந்த வார்த்தைகள் பிளக்கு மேல் பிளக்கும். யாரு? சுந்தர தோழன் வாளி பிளக்கு மேல் பிளக்கும். என்ன? மாருதி பெயர போனான். அந்த விதி கொஞ்சம் இவனுக்கான விதிய நடத்துறதுக்கு எதிர் வந்த பாத்திரங்களா கொஞ்சம் விலகி போயிடுவாங்க. அப்ப அங்க வந்த அந்த அனுமனும் கொஞ்சம் அப்படியே விலகி போயிட்டான். பார்த்தவனும் கொஞ்சம் விலகி போறானா. அந்த அளவு தொடர்ந்து அனுமனுக்குமான கும்பகர்ணனுக்குமான அந்த போர் வெறியையும் நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். தாக்கினார் தாக்கினார், எப்படி நடந்துச்சு? தம் கைத்தலம் சலிக்கல, கை சலிக்கல, தாக்கினார் தாக்கினார், நூக்கினார், ஆக்கினான் களத்தின் ஆங்கோர் குரங்கினை அடியும். எந்த குரங்கையும் இவனை அடிக்க முடியலையா. போக்கினான் ஆண்மையோடும் புதுக்கினான் புகழையம்மா. அப்போ யாருமே அடிக்க முடியாத அளவுக்கு, எந்த வானருமே இவனை தொட முடியாத அளவுக்கு தன்னுடைய வீரத்தை அவன் செதுக்கி கொண்டே வந்தான் என்பதாக கம்பன் சொல்லுவார். இன்னும் கம்பன் சொல்றாரு, சங்கத்தார் குரங்கு சாய தாபதர் என்ன தக்கார் இங்குற்றார் அல்லரோ. இதெல்லாம் வாசிக்க கேட்க நல்லா இருக்கு. நமக்கு வேண்டியது எங்க? அந்த கும்பகர்ணனுடைய தீரம் எங்க? அதான் அங்க வார்த்தை, எங்குற்றார் எங்குற்றார். அந்த வீரா வேச வரணும்னா கம்பன் ரெண்டடமா பேசுவார். எங்குற்றார் எங்குற்றார், அப்படி பார்த்து 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 தேடி 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 எங்குற்றார் எங்குற்றார் என்று எடுத்து அழைத்து இமையோர் அஞ்ச. மேல இருந்து பாக்குறவங்க எல்லாம் அஞ்சுறாங்க. அது மக்களா இருந்தாலும் சரி, தேவனா இருந்தாலும் சரி. இமையோர் அஞ்ச துங்க தோள் கொட்டி ஆர்த்தான் கூற்றையும் துணுக்கம் கொண்டான். கூற்றுவனே என்ன என்று கேட்கக்கூடிய அந்த கும்பகர்ணன் இப்படியாக போர் வெறித்தனத்திலே அவன் தன்னை ஈடுபடுத்தி காட்டுகின்ற காட்சியை கம்பன் காட்டுகின்றார். சரி, நல்லது. கும்பனத்தான பேச வந்திருக்கேன், சொல்லித்தானே ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா படைகள் அழிகின்றனவே, என்ன செய்வது? கையை பிசைகின்ற நிலையிலே அந்த சமயம்தான் இலக்குவன் வர்றான். அந்த சமயம் வந்தவன் இங்கதான் பார்க்க வேண்டிய பார்வை. நல்லவன் வல்லவன் ராமன் இப்படிதானே சொல்லி இருக்கிறான். அதிலே எதிரியையும் பாராட்டக்கூடிய குணத்தை இங்கே நாம் பார்க்க இருக்கின்றோம். அது எத்தனை பேருக்கு வரும்? எத்தனை பேருக்கு அந்த திறமை இருக்கும்? அது நம்ம கும்பகர்ணனுக்கு அதிகமா இருக்கு. அதனாலதான் எதிரியை பாராட்டக்கூடிய பக்குவத்தை அந்த இலக்குவன் தந்ததாக நானும் இங்கே நான் பார்க்கின்றேன். என்ன செய்யறான்? கையில திரிபுரம் செற்ற தேவனும் இவனும் செருவில் ஒருவிலாளர் ஆக தெய்வத்துக்கு நிகராக அங்கே அவன் காட்சி தருகின்றான். அப்படி காட்சி தந்தவன் தன்னுடைய கையில் இருக்கின்ற ஒவ்வொரு தகுதியாக இறக்குகின்ற கருவியாக இறக்குகின்றவனாக அந்த தகுதிப்பாடு பேசப்படுகிறது. ரொம்ப அழகாக கோர்த்துட்டே வரும்போது ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சது. இவன் தேரேறி வருகின்றவனாக கும்பகர்ணன் இருக்கின்றார். போரிலே பிறர் அசத்தும்படியாக வில்லாற்றல் கொண்ட இலக்குவன் அனுமனுடைய தோள் ஏறி வந்தவனாக அந்த காட்சியை கம்பன் கோர்க்கின்றார். தேர் ஏறி கும்பகர்ணன் வர, தோள் ஏறி அனுமன் தோள் ஏறி இலக்குவன் வர, அங்கே அந்த வீரமானது இரண்டு பக்கமாக பொருந்தி நிற்கின்றது. இன்னொரு காட்சியை கம்பன் போடுறாரு. ராமன் தம்பி நீ,
ராவணன் தம்பி நான். ரொம்ப அழகான காட்சி, ரொம்ப ரசிச்சேன். அந்த தம்பியர், ராமன் தம்பி நீ, ராவணன் தம்பி நான். நீ பெருந்திரளோடு வந்துள்ளாய், விரைந்து போர் செய்வோம் வா அப்படிங்கிறான். அதெல்லாம் விதி வேலை செய்யுது. எனது அருமை தங்கையை ஒரு ஒரு வார்த்தையா கும்பகர்ணன் சொல்லிக்கிட்டே வரான். எனது அருமை தங்கையை வீணே மூக்கறுத்தாய் அல்லவா. அந்த சூர்பனகை என்ன சூதுல அந்த செயல் நடந்துச்சுன்றது அவனுக்கு தெரியல. இவன் தான் 6 மாசம் தூங்குறது அவனு இயல்பா இருக்கே. அவளது கூந்தலை தொட்டு இழுத்த கை அல்லவா, அந்த கையை நினைவுபடுத்துறான். அதை நான் வீழ்த்துகின்றேன். அப்படி சொன்னதுக்கு என்ன காரணம்? அண்ணன் தம்பி 3 பேரு, ஒரே பொம்பளை பிள்ளை. பெய் தவத்தின் பெண் கொடி, கம்பன் தான் பேசுறாரு. ஒரே பொம்பளை பிள்ளை, அதனால அப்படி பேசுறான். கூந்தல் பற்றியது இடது கை, நாசியை கொய்தது வலது கை. இப்படி எல்லாம் செய்தது அவனுடைய பிறப்புரிமையை தூண்டிவிட்டது. இலக்குவன் செய்த அந்த வீர செயலானது இவனுடைய பிறப்புரிமையையும் இவனது அன்பையும் இவனது பாசத்தையும் அந்த சகோதரி மாட்டுக்கொண்ட அந்த சிறப்பையும் அங்கே எடுத்து காட்டுகின்றது. ஆனாலும் அந்த எதிரியை பாராட்டுகின்றவனாக, அந்த வீரத்தை போற்றுகின்றவனாக, மேலும் மேலும் வீறு கொண்டு எழுகின்றவனாக. அப்பத்தான் இலக்குவன் சொல்றான், இந்த வில்லின் சொல்லின் நல்லது, சொல்லினால் சொல கற்றிலம் அப்படின்றான். சொல்லால் பேசாதே, வில்லால் பேசு அப்படின்னு சொல்றான். கம்பனை கொஞ்சம் நம்ம வார்த்தையில எழுதி பார்ப்போமேன்னு எழுதி பார்த்தேன். சொல்லால் பேசாதே, வில்லால் பேசு அப்படின்னு உடனே கும்பகர்ணன் வீறு கொண்டு எழுகின்றார். அப்படி எழுகின்ற அளவிலே அந்த இடது கை பற்றியதையும் அந்த நாசி மூக்கை அறுத்த அந்த வலது கை பற்றியும் அவன் சொல்லி 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 மாய்ந்து போகின்றான். வீறு கொண்டு எழுகின்றான். நேராக இறங்கி வந்து தோளில் இறங்கி வந்த இலக்குவன் நேராக நின்ற அளவிலே பேசுகின்றான். அப்படி பேசுகின்ற அந்த தொனியிலே கொற்றவாள் எழ, தண்டு வேல் கோல் மழு என்னென்ன ஆயுதங்கள் உண்டோ அத்தனை ஆயுதங்களையும் இலக்குவன் தொடுக்க, அந்த அளவிலே ஒவ்வொன்றும் தொகை தொகையாக அந்த வில்லாடலிலே, இலக்குவனுடைய வில்லாடலிலே தொகை தொகையாக துண்டங்களாக உடல் பிண்டங்கள் விழுகின்றன என்றது கம்பனை எடுத்து சொல்றார். அதையும் அவன் மனதளவிலே எண்ணுகின்றவனாக அந்த இடத்திலே அவன் இளவலாகிய இலக்குவன் மனம் உவக்கின்றான். ஆனால் மேலும் மேலும் இவனுக்கு பாதுகாப்பாக வந்த படைகளை பார்த்து கும்பகர்ணன் மனம் மகிழ்வு கொள்ளவில்லை, அவமானப்படுகின்றான், உவப்பு அடையவில்லை. இலக்குவனை போல உவப்பு அடைய, ஏன்னா சுத்த வீரனாக எதிரியையும் பாராட்டுகின்ற வீரனாக இருக்கின்ற காரணத்தால் தான் தனித்து நின்று போராடுகின்றவனுக்கு எப்படி ஆயுதங்களோ அல்லது பிற படைகளோ உதவ முடியும் என்பதாக அவன் நின்று அவமானப்பட்டவனாக அங்கு நாம் பார்க்கிறோம். அது வித்தியாசமான ஒரு சிந்தனை. அந்த அளவிலே அந்த படையை இகழுகின்றான், அந்த படைக்காக நாணப்படுகின்றான். அரக்கர்குலம் அழிந்து விட்டது என்பதாக இலக்குவனுடைய போராற்றலை வியந்து 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 எண்ணி பார்க்கின்றான். அந்த இடத்திலே சுத்த வீரனாக கும்பகர்ணன் நம் பார்வையில் நமக்கு தெரிகின்றான். அந்த வரிசையிலே தொடர்ந்து தன்னந்தனியனாக தேவர்களை எல்லாம் மாய்த்தவன் அந்த படையை எதிர்கொள்ள அச்சப்படுகின்றான், அவமானப்படுகின்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த இடத்துல கம்பன் கொஞ்சம் விதியை கொஞ்சம் விளையாடி காட்டுறாரு. அதனால கொஞ்சம் விலகி போறது போல கும்பன் அகருகின்றான் அப்படின்னு கொஞ்சம் விலகி காட்டுறாரு. ராவணனுடைய படைகள் எல்லாம் அங்கு சூழ்ந்து விடுகின்றன. அப்போ மேலும் வீறு கொண்டு எழுகின்ற 2 மத யானைகள் மோதுவது போல சுக்ரீவன் கும்பகர்ணனும் மோதுகின்ற காட்சிகள் இடம்பெறுகின்றன. ஆக சுக்ரீவனுக்கும் கும்பகர்ணனுக்குமான அந்த மோதலிலே வர பல சூலம் முன்னிறுத்தப்படுகின்றது. அந்த சூலம் ஏன்னா எந்த இடத்தையும் விட முடியலைங்க. திரியகம்பம், திரியம்
வகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சூலம், அந்த சூலத்தை கொண்ட அளவிலே அவன் மிக வீரியமாக சுத்த வீரனாக போர் செய்கின்ற தகுதி படைத்தவனாக இருக்கின்றான். அப்படி தகுதி படைத்த நிலையிலே மேலும் மேலும் தன்னுடைய உடல் பலத்தால் வரபலத்தால் சுக்ரீவனை தளர விடாமல் நெருக்குகின்றவனாக அவன் இருக்கின்ற நேரத்திலே அவனை நழுவ விடாமல் அவனை பிடித்த வண்ணமாகவே கவ்விய வண்ணமாகவே, அதெல்லாம் காட்சியை போட்டு பார்த்துக்கிட்டே போகணும். அதெல்லாம் அவனுடைய அடலாண்மைன்னே சொல்லித்தர்ற, அவனுடைய அடலாண்மையாக இருக்கின்றது, தேக பலமாக இருக்கின்றது, அது கருவிகள் இல்லாமலே செயலாற்றுகின்ற திறமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இவன் இந்த கும்பகர்ணன் தொடர்ந்து செல்லுகின்றான். அவனை எடுத்து செல்லுகின்ற அந்த பாதையை கம்பன் வர்ணிக்கின்ற பொழுது கருங்கடல் கடந்த காலன் அனுமனை சொல்லுகின்றார். கருங்கடல் கடந்த காலன், காலன் வாழ் பெருங்கரம் பிசைந்து அவன் பின்பு இதை சமாளிக்க முடியாத இவனுடைய திறத்தை பார்த்து வியந்து நிற்கின்ற அனுமனும் இந்த கவ்விய சுக்ரீவனை தொடர்ந்து இவன் பின்னாலே சென்றதாக இந்த இரண்டு சொற்களிலே காட்டுகின்றான். கருங்கடல் கடந்த காலனாகவும் காலன் வாழ் கும்பனாகவும் அனுமனை கருங்கடல் கடந்தவனாக காட்டி கும்பகர்ணனை காலன் வாழ் கும்பகர்ணனாக காட்டுகின்ற நிலையில் அந்த பெருங்கரம் பிசைந்து அவன் பின்பு செல்லுகின்ற அனுமனுடைய செயல்பாடு செயலிழந்த செயல்பாடாக, அந்த செயலிழப்புக்கு ஆதாரமான அடலாண்மை கொண்ட கும்பகர்ணனை நாம் அங்கே பார்க்கின்றோம். தொடர்ந்து அத்தனை வீரர்களும் இந்த செய்தியை எடுத்து செல்லுகின்றவர்களாக சொல்லுகின்றவர்களாக ராமனுக்கு செய்தி சொல்லுகின்றவர்களாக இருக்க கும்பகர்ணனுக்கும் ராமனுக்குமான போர் அங்கு நடக்கின்றது. அந்த போர், அந்த கும்பகர்ணனுக்கான விதி விளையாட்டு என்பது ராமனுடைய நொடிப்பொழுது தீர்மானத்தால், நொடிப்பொழுது செயல்பாட்டால் அது இன்னும் முடுக்கிவிடப்படுகின்றது. சற்று பிந்தி இருந்தால், விளக்க உரை கொடுக்கின்ற ஆசிரியர்களே இப்படித்தான் சொல்லி இருக்கின்றார்கள், சற்று ராமன் பிந்தி இருந்தால் அப்படியே கேள்விக்குறி போட்டுக்கலாம், என்னென்னமோ நடந்திருக்கும். பிந்தி இருந்தால் அது நேராதபடி, அது நடக்காதபடி ராமன் முடுகி வந்தான், விரைவாக வந்தான். ஆக சுக்ரீவன் கொல்லப்பட்டிருக்கலாம், குடிகேடு நடந்திருக்கலாம், என்னென்னமோ நடந்திருக்கும். ஆனா இதெல்லாம் நடக்க விடாத அளவிலே ராமன் அப்படியே ஒரு திரைக்காட்சி பாக்குற மாதிரி, ஒரு ஹீரோ திடீர்னு வந்து பாஞ்ச மாதிரி ராமன் வந்து, ஆக இந்த இடத்தில் இந்த ராமனை வைத்து அமைய இருக்கின்ற கும்பகர்ணனுக்கான கொடிய துயரம், நெடிய தோல்வியானது நடைபெறுவதற்கான களம் அங்கு போடப்பட்டுவிட்டது. ஏ ராமா, இந்த போரில் நான் யாரையும், இதத்தான் தலைமை உரையிலே அழகாக ஐயா அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஏ ராமா, இந்த போரில் நான் யாரையும் எதிர்பார்த்து வரவில்லை. அது எப்பேற்பட்ட மானுடனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அடைக்கல பூபதியாக இருந்தாலும், ஏ ராமா, அது எத்தனை பேருக்கு அந்த துணிச்சல் வரும்? ஏ ராமா, இந்த போரில் நான் யாரையும் எதிர்பார்த்து வரவில்லை, உன்னை நோக்கியே நான் வந்தேன், உன்னோடு போராடி வெல்லவே நான் வந்தேன், களத்தில் உன்னை காணவே நான் வந்தேன். உன் தம்பி வந்தான், உடைந்து போன, ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டே வரான், நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே வரான். ஆக அந்த அளவிலே அங்கு பெரிய வீர வசனமாக ராமன் முன்னாலே அவன் பேசுகின்றான். யமன் வாயில் அகப்பட்ட உயிர் போல இவன் கையில் பிடிபட்ட வானர வேந்தன், எங்கே நீ ஓடி ஒளிந்தாய்? பேதுரு குரங்கை யான் பிணித்த கைப்பிணி. இதுவும் அவனுக்கான வாய்ச்சொல்லில் அமைந்த விதி விளையாட்டுத்தான். இந்த பேதுரு குரங்கை யான் பிணித்த கைப்பிணி, கோதை வெஞ்சிலையினால் கோடி வீடு எனின், சீதையும் பெயர்ந்தனள் சிறை நின்றாள் என்றான் அப்படின்னு கம்பனே எடுத்து சொல்ற. இப்படி அவன் சீதையை முன்னிறுத்தி அவன் சொன்ன வார்த்தைக்குள் பல அர்த்தங்கள் இருக்கின்றன. உரையாசிரியர்கள் பேசுகின்றார்கள், பல அர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த இடத்திலே அவன் ஒரு குழப்பவாதியாக இருந்தான். தலைமையிலும் அவன் குழப்பவாதி அல்ல என்பதாக சொன்னாலும் அங்கு குழப்பவாதியா, அவன் மரத்திற்கு உட்பட்டவனாக, அவன் பாசத்திற்கு உட்பட்டவனாக இருந்தாலும் பல அர்த்தங்கள் வருகின்ற பொழுது அவனுடைய வீர வெறியிலே சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு ஒரு விதி விளையாட்டாக அமைந்து விட்டது. அந்த விதி விளையாட்டை ராமனே அங்கு எடுத்து சொல்லுவதாக,
அவன் தெளிந்த பொருளில் எடுத்து சொல்லுவதாக கம்பனை அங்கு வடித்து காட்டுகின்றார். அப்படி வடித்து காட்டுகின்ற பொழுது சொல்லுகின்ற கம்பனின் வார்த்தை, ஆக்கிய செரு வெள்ளம் ஆக்கி எம்முனை போக்குவன் மனத்துரு காதல் புன்னோய். நான் இந்த தன்னுடைய தமையனுக்கு ஏற்பட்ட காதல் நோயை தீர்ப்பேன் என்பதாக, அந்த ராவணனுக்கான நோயை தீர்க்கின்ற தமையனாக இவன் அந்த பொருளிலே சொன்னான் என்பதாக, அவனை குழப்பவாதியாக காதல் நோய் போக்குவேன் என்ற அந்த வீர வசனத்தை, வீர மொழியை அவன் பேசியதான தருக்கிய மொழியாக அங்கே எடுத்து காட்டுகின்றார்கள். அது அவனுக்கான பாசத்திலே, அவனுக்கான அந்த வீர நெறியிலே, அவனுக்கான அடலாண்மை அடங்காத திறத்திலே வந்த பொருளாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக நீதிமானாக இருந்தாலும் அந்த தீது பேச்சு என்பது, அந்த மதிகேடனான பேச்சு என்பது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகின்ற பேச்சு என்பது இங்கே கம்பனே சித்தரிக்கின்ற சித்தரிப்பாகவும் இருக்கின்றது. அதுதான் இங்கு நான் சொல்ல வர இருப்பது. அந்த வகையிலே இந்த போரானது நீளுகின்ற அந்த வகையிலே ராமன் முன்னாலேயே அந்த சுக்ரீவனை அவன் கசக்குகின்ற நிலையில், கசக்கி பிழிகின்ற நிலையிலே ராமனுடைய பாணங்கள் அவனுடைய நெற்றியிலே வந்து பட்ட அளவிலே, அந்த நெற்றி பாய்ந்த அளவிலே கும்பகர்ணன் கொஞ்சம் தனிந்தவனாக அந்த ஒரு நொடி பொழுதிலே சுதாரித்த கும்பகர்ணன், அந்த கும்பகர்ணனுடைய சுதாரிப்பு நிலையிலே, அது அசந்த நிலையிலே அந்த சுக்ரீவன் என்ன செய்தார்? அவனுடைய மூக்கை கவ்வியன். அவன் தெளிந்து விட்டான். மூக்கை கவ்வியனாக அந்த காட்சி அடுத்த செகண்ட், அடுத்த நொடி நடந்து விட்டது. சானகி இலங்கை வெஞ்சிரை போந்தனள், ராமர் பேசுறார். சானகி இலங்கை வெஞ்சிரை போந்தனள் ஆமென புறமல் நீங்கினாள். ஆமாப்பா, ஆமா, சிறை வீடு பெற்றாள் சானகி அப்படின்னு தெளிவாக அந்த விடுதலையை சொன்னவராக ராமன் நேர் பொருளிலே சொல்லுவதாக கம்பன் இங்கு காட்சிப்படுத்தி இருப்பார். அந்த வரிசையிலே இது பேசப்பட வேண்டிய இடம். இந்த அறத்துக்கும் மரத்துக்குமான போராட்டத்திலே, அந்த தருக்க நிலையிலே, போர் வெறியிலே, அடலாண்மையிலே அவன் சொன்ன அந்த வீறு வார்த்தைகள், பல பொருள் தருகின்ற வார்த்தைக்கு ராமன் சொன்ன மொழியும், அங்கு ஏளனமாக அமைந்த மொழியும் அந்த இங்கு பேசப்பட வேண்டியவை என்று சொல்லி அந்த அளவிலே காட்சி இன்னும் விரிகின்றது. அப்படியே தொடர்ந்து 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 இழைத்த தீவினை, என்னெல்லாம் தீவினை, அதான் ஒரு வார்த்தை சொன்னா ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்பாங்கல்ல. இழைத்த தீவினை பட்டது போல, இழைத்த தீவினை துடித்தது போல ராமனுடைய பாணத்தால், ராமனுடைய செயல்பாட்டால், ராமனுடைய தன்மையினால் அவன் இழைத்த தீவினை இற்றது ஆகலின் யானுனை இளையோனால் அழைத்த போதிலும் வந்தில்லை. அப்பவும் சொல்றார், நான் உன்னை அழைத்தேன் அல்லவா, அந்த அளவிலும் நீ அந்தகன் ஆணைக்காக காத்திருந்தாயே என்பதாக அவனை மரண வாசலில் நிற்க வைத்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பது போல, அவன் உயிர் பிச்சை போடுவது போல ராமன் பேசுகின்ற அந்த தன்மையில் ஒரு குரலையும் அங்கு நினைத்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. எது வெற்றி? யாருக்கு வெற்றி? யாருக்கு வெற்றி? பேராண்மை என்பது எது? பேராண்மைன்னு ஒரு திரைப்படம் வந்தா போதுமா? கம்பன் சொன்ன பேராண்மையை நம்ம பார்க்கணும்ல. பேராண்மை என்ப தருகண் ஒன்று அற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு. பேராண்மை என்பது ஒருவரை வருத்துவது அல்ல. எதிரிக்கே ஒரு துன்பம், ஒரு துயரம் வந்தால் அந்த இடத்திலும் அதை தடுத்து நிறுத்தி, அந்த போரை நிறுத்தி அவனுக்கு தர்ம வழியிலே நல்லது செய்வதுதான் என்ற தகுதியை இங்கே கும்பகர்ணன் வழியிலே ராமன் இங்கு எடுத்து சொல்லுகின்றார். அதே இந்த குறட்பாவும் நமக்கு சொல்லுகின்றது. பேராண்மை என்ப தருகண் ஒன்று அற்றக்கால். எந்த தகுதிப்பாடும் இல்லாமல் தனித்து நிற்கின்ற அந்த எதிரியை ஊராண்மை மற்றதன் எஃகு, அவனுக்கு நல்லது செய்வதுதான் இரும்பு போன்ற வெற்றி என்பதாக அங்கு ராமன் எடுத்து பேசுகின்றான். அந்த வகையிலே நாளை வா, எப்படி அன்று அவனுடைய அண்ணனுக்கு சொன்னானோ அந்த சொன்னதை நான் நினைத்து பார்க்கின்றேன். அந்த அளவுக்கு ராமனுடைய செயல்பாடு, கருணையான செயல்பாடுக்கு உரியவனாக கும்பகர்ணன் அமைகின்றான் என்று சொல்லி மகிழ்கின்றேன். தொடர்ந்து அப்பா, அந்த உயிர் பிச்சை சொன்ன அளவுல நீ பேசிய பேச்சுக்கள் எல்லாம் பிழைபாடான பேச்சுக்கள்.
எனக்கு அவமானம் தருகின்ற பேச்சுக்கள். ஏத்துக்கல. கும்பகர்ணன் ஏற்றுக்கொள்ள இல்லை. தாக்கணங்கனை, தெய்வத்துக்கு நிகராக பெண்ணை விரும்புவது என்பது தவறு என்று எவ்வளவோ எடுத்து சொன்னேன். வாக்கு இழந்தது. எல்லார் மத்தியில, பெரியவங்க மத்தியில, சான்றோர்கள் மத்தியில என்னுடைய வாக்கு ஒண்ணுமில்லாம போச்சு. செவி தன்னோடு மாற்றோரால் மூக்கு இழந்தேன். மீளல் என்றால் அது முடியுமா? அது முடியுமா? முடியாது. உங்கள் தோள், தலை, வால், கொடு துணித்து தொடர்ந்து பேசுறான். உயிர் குடித்து எம்முன் உவந்து எய்த நங்கை நன்னலம் கொடுக்கி வானவர் நகை செய்ய செங்கை தாங்கிய சிரத்தொடும் கண்ணின் நீர் குருதியின் நெடுந்தேக்கி எங்கை போல் எடுத்து அழைத்து நான் வீழ்வேனோ ராவணன் எதிரம்மா. ராவணன் முன்னால அப்படியே கண்ட செங்கை நீர் ஒழுகும்படியாக அங்கே நின்று என்னுடைய மொழியை நான் சொல்ல முடியுமா? எப்படி மீள முடியும்? அப்படின்லாம் பேசுறான். ஆகையினால 2 வரம் கேட்கிறான். வர பல சூலத்தை மந்திரமுடையோர், இதெல்லாம் பின்னால வரப்போகுது. இன்னும் தொடர்ந்து அங்கு நடக்கின்ற தண்டாயுத போர் மந்திர முறையோடு அதை அவன் நடத்த இருக்கின்றான். ராம பாணத்தால் அது தொடர்ந்து உடைக்கப்படுகின்றது, துண்டிக்கப்படுகிறது. அந்த அளவிலே ராமனுக்கும் கும்பகர்ணனுக்குமான செயல் வீரியங்கள் இங்கே நடைபெறுகின்றன. சிவபெருமானிடமிருந்து உரிமையோடு பெற்ற கவசத்தால் ஒவ்வொன்றும் தன்னால் ஏவப்படுகின்ற அந்த பாணத்தால் அவன் உடையாமல் இருக்கின்றான் என்பதை ராமனும் உணர்ந்து கொள்ளுகின்றான். அந்த ராமனுடைய உணர்வு தளத்திலே நாம் அந்த சிவாத்திரத்தினுடைய தகுதியையும் அந்த தகுதியை தாங்கிய கும்பகர்ணனையும் நாம் வியந்து வியந்து பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. ஊழி தீ பாய்வது போல வாளொடு வலக்கையானது வீழுகின்ற காட்சி ராமபாணத்தால் விழுகின்றது. அவன் பேசிய கும்பகர்ணன் பேசிய வார்த்தைகளுக்காக அந்த கும்பகர்ணனுடைய வாய் வார்த்தையினுடைய விதி விளையாட்டின் காரணமாக ராம பாணத்தினால் ஒவ்வொரு கையாக இற்று அடுத்த கையும் இற்று இற்று விழுகின்ற காட்சிகள் அடுத்தடுத்து தொடர்ந்து நடைபெறுகின்றன. கும்பகர்ணன் ரொம்ப வதை பற்றாதீங்கம்மா, ரொம்ப வதைச்சிடாதீங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஆனா சொல்லாம இருக்க முடியல. ஏன்? தண்ட போர் நடத்துறான். 2 கையை இழந்த நிலையில தண்ட போர் நடத்துறான். அந்த 2 காலால பாஞ்சு பாஞ்சு நடத்துறான். அந்த இடத்த அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். என்ன சொல்றாரு கம்பர்? பார்த்துக்கிட்டே வர்றேன். அந்த 2 கையும் இல்லாத நிலையில உருள்றான், பெறல்றான், ஊதுறான். இப்படிதான் யோசிச்சு பார்ப்போம். எவ்வளவு பெரிய உருவம். யோசிச்சு பார்ப்போம். உருள்றான், பெறல்றான், ஊதுறான், கடுக்குறான், அப்படியே உறுத்து உறுத்து பாக்குறான். கற்பனையே பண்ண முடியல. அவ்வளவு பெரிய உருவமாக அவன் கொதிக்கிறான், ஆங்காரப்படுறான். இதையெல்லாம் பார்த்து ராமனே அதிசயப்படுறான். ராமபாணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. உடனே ஒரு ராமபாணமானது அவனுடைய ஒரு காலை துண்டிக்கின்றது. அந்த ஒரு கால் துண்டித்த அளவிலும் ஒற்றை காலாலே நின்று 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 மேலும் மேலும் அடலான். அந்த அடலாண்மை 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 அந்த வார்த்தை தான் திரும்பி திரும்பி உரையாசிரியர்கள் போட்டுக்கொண்டே வருகின்றார்கள். அந்த அடலாண்மை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆகையினால அந்த ஒற்றை காலிலே நிலை குலையாமல் ஒரு வார்த்தையை போடுறாங்க. நிலை குலையாமல் அவன் அந்த அடலாண்மையோடு அவன் போர் செய்கின்ற காட்சி தொடர்ந்து வருகின்றன. தீயினால் செய்த கண்ணை கொண்டவனாக, எழும் திசையெல்லாம் தீப்புகையை கொண்டவனாக, வேயினால் திணி வெதிப்புற்றது போல அப்படியே மேகமே காற்றாவும் புகையாவும் மாறி ஒரு பேய் காட்சியா அவன் இருக்கிறானா. அதை கண்டு வியந்தவனாக, வியப்பு கொண்டவனாக. அடுத்து கம்பனே ஒரு வார்த்தையை போடுறாரு. அதுதாங்க எனக்கு ஆச்சரியம். கம்பனே ஒரு வார்த்தையை போடுறாரு. என்ன போடுறாரு? ராமன் சாதாரணமா சொல்ல முடியாதே, வள்ளல். அந்த வள்ளல்ன்ற ஒரு வாசகத்துக்கே உரையாசிரியர்கள் அதிகமா பேசுறார். சிறப்பா ஜெகவீர பாண்டியனார் அவ்வளவு சிறப்பா பேசுறார். வள்ளல் மலர்கரம் விதிர்ப்புற்றான். விதிர்ப்புற்றான்னா நடுங்குதல். ஆக அச்சப்படுறான், கை நடுங்குது. ராமனுக்கே கை நடுங்குது. அந்த அளவுக்கு பேய் உச்சம் கொண்டது போல, அந்த மேகங்கள் எல்லாம் விதிர்ப்புற்றது போல, அந்த விசும்பெல்லாம் புகை மண்டலம் ஆகியது போல அவன் நிலைகுலையாமல் அந்த ஒற்றை காலிலும் அவன் தன்னுடைய அடலாண்மையை காட்டுகின்றவனாக அவன் காட்சி தருகின்றான். ஆக 2 காலும் இற்ற நிலையிலே அவன் எதிர்வதை, ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை. இன்னும் அடுத்து என்ன வதை வந்தாலும்
அந்த எதிர்வதைக்கு என்ன செய்யலாம் என்கின்ற நிலையிலே அவன் பேச இருக்கின்றான். இதெல்லாம் நெஞ்சு பொறுக்கவில்லையே அப்படிங்கிற, அது வேற இடத்துல வேற மாதிரி சொல்லலாம். இது கும்பகர்ணனுக்காக நம்முடைய மனம் பதைக்கின்ற காட்சிகளாக அமைகின்றன. அதை சொல்லித்தான் தீர வேண்டும். ஐயன் வில் தொழிலுக்கு 1000 ராவணர் அமைவிலர். அதெல்லாம் அவனுடைய மன உளைச்சலை காட்டுது, கவலைய காட்டுது. அவர் ராவணன் மேல கொண்ட அந்த பாசத்தை காட்டுது. எல்லாமே அப்பா உன்னுடைய வில் தொழிலுக்கு முன்னால 1000 ராவணர் வந்தாலும் அழிஞ்சுதான் போவாங்க அப்படிங்கிறது அவன் தெளிவாயிட்டான். ராவண படைகள் எல்லாம் அழிஞ்சு போகுன்றதுல தெளிவாயிட்டான். கையும் இழந்தேன், காலும் இழந்தேன். அவனுக்கு எப்படியாவது உதவி செய்யறான்னா என்னால எதுவுமே உதவி செய்ய முடியல. மையல் நோய் கொடு முடித்தவன் நாள் என்றும் வரம்பின்றி வாழ்ந்தானுக்கு உயிமாறு அரிது. நான் என்னமா எல்லாம் சொல்லியும் அந்த வாக்கெல்லாம் அரிதான வாக்காயிற்று. தன் உள்ளத்தின் உணர்ந்து ஒரு துயர செய்தியை அவன் சொல்லுகின்றான். இந்த இடத்துல ஒரு காட்சியை நம்ம சொல்லி பார்க்கணும். எதிரியின் ஏற்றம் கம்பன் வர்ணிக்கின்றான். அண்ணனுடைய அழிவு, அண்ணனாகிய ராவணனுடைய அழிவை ஒரு போர்க்கள காட்சியிலே கம்பன் வர்ணிக்கின்றான். ராவணனுக்கு எதிரியாகிய ராமனுடைய ஏற்றம் இவன் கும்பகர்ணனுக்கு அண்ணனாகிய ராவணனுடைய அழிவு காட்சியை கும்பகர்ணனுடைய வார்த்தை வழியாக நமக்கு கம்பகன் காட்டுகின்றார். அது சிந்திக்க வேண்டிய காட்சிகளாக இருக்கின்றன. அந்த இடத்தில்தான் தனது இறப்புக்கு அழாத அந்த கும்பகர்ணன், ஐயோ தன்னுடைய சகோதரன் அந்த ராவணன் அழிந்து படுவானே என்று எண்ணி எண்ணி மருகுகின்றவனாக நாம் அந்த இடத்திலே அந்த கும்பகர்ணனை பார்க்கின்றோம். அதே தளத்தில் அடுத்த அடைக்கலமாக வந்த அந்த வீடனுக்காக பேசுகின்ற அந்த தமையனையும் நான் பார்க்கின்றோம். ஆக நீதி அற்றவனுக்காக இறங்குகின்றவன், நீதிமானுக்காக இறங்குகின்றவனாக இருக்கின்ற, ஆக இந்த இடத்துல நான் குழப்பம்னு சொல்ல மாட்டேன். 2 இடத்துலயும் தத்தளிக்கின்ற, 2 இடத்துலயும் பரிதவிக்கின்ற. ஒரு பெரிய மலை பரிதவிச்சா எப்படி இருக்கும்? நம்ம சாதாரண உடம்பே பரிதவிச்சா எப்படி நடுங்கி போறோம்? அவ பெரிய மலையே பரிதவிக்கின்ற அந்த தகுதியை அங்கு நான் பார்க்கின்றேன். ஆக மீள முடியாதவனாக, ஆக அங்கே பரிதவிக்கின்ற காட்சியை கொடுக்கின்றவனாக, ஆக நீதிக்கும் அந்த அநீதிக்குமான போராட்டத்திலே தள்ளாடுகின்றவனாக வரங்களை கேட்கின்றான். என்னால எழுதவே முடியலங்க. அந்த இடத்துல என்ன கேட்கிறான்? உடன் பிறந்த தம்பி என்றும் பாராமல், கூட பிறந்தவனே நினைக்க மாட்டான், கட்டாய வீடனை அழிச்சுதான் தீருவான். உடன் பிறந்த தம்பி என பாராமல் அழிக்க நினைப்பான். ஐயனே நீ காத்தருளுக, உன் பக்கமே அவனை வைத்துக் கொள்க. மூக்கு இழந்தவன் என்று வானவர் என்னை ஏளனம் செய்வார். உனது பானத்தால் எனது தலையை அறுத்திடுக சொல்லிட்டான். என்னால எழுதவே முடியல அந்த இடத்துல, ஆனால் சொல்லாம இருக்க முடியல. தம்பி என நினைந்து இறங்கி தவிரான் அத்தகவிலான், நம்பி இவன் தன்னை காணின் கொல்லும் இறை நல்கானால், உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான். ஒவ்வொரு இடத்துலயும் நான் அடிக்கோடு போட்டுட்டே வரேங்க, சொல்லாம இருக்க முடியலங்க. உம்பியைத்தான், ஏன் உம்பியை சொன்னான்? உம்பியைத்தான். அப்படியே ஓடுறேன், எங்க ஓடுறேன் ஓடிட்டே இருக்கேன். கும்பகர்ணனை என்னால சொல்லாம இருக்க முடியல. வேலேற்று படலம் போறேன், அங்க ராவணனுக்குமான போர் நடக்கின்றது. இதே மாதிரி இவன் நினைச்ச மாதிரி அப்படியே ராவணன் நடந்துக்கிறான். பக்கத்துல இருக்க வீடன ஒரு வேல் ஆயுதத்தை கொண்டு வீசுறான், ராவணன் வீசுறான். அது பிரம்மன் தந்தரா அந்த வரபலத்தாலும் பிரம்மன் தந்ததாக ராவணனுக்கு அவன் கையிலே இருக்கின்ற அந்த ஆயுதம், அந்த ஆயுதத்தினுடைய தகுதி என்ன? யார் மீது வீச வேண்டும் என்று எண்ணி வீசுகின்றார்களோ அவர்கள் உடனே அழிந்து படுவார்கள். அதுதான். அப்ப ராவணன் வீடன் மேல வீசுறான். அந்த இடத்துல தொடர்ந்து இலக்குவன்னா வந்து காப்பாத்துறான். அதனாலதான் இந்த இடத்துல அந்த வேண்டுகோளை வைக்கிறான். உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான் ஒரு பொழுதும் எம்பி பிரியானாக அருளுதி அப்படின்னு கேட்கிறான். யான் வேண்டினேன் அந்த சகோதர வாஞ்சை. அதாங்க மனசு குளிருதுங்க. முடிச்சிட்டேங்கய்யா, முடிச்சிட்டேன். முக்கில்லா முகம் என்று அப்படிலாம் சொல்றான். முக்கில்லா முகம் என்று எத்தனை இடம் சொன்னாலும்
அந்த மூக்கில்லா முகந்தாங்க கம்பன் சொல்றாரு. மூக்கில்லா முகந்தாங்க வருது அந்த இடத்துல. அப்படியே கடலுக்குள்ள தலையை வெட்டுனது அப்படியே கடலுக்குள்ள கொண்டு போறாங்க. அந்த தண்ணி எல்லாம் அப்படியே வேக வேகமா அப்படி அப்படியே 4 திசையில வர்றதெல்லாம் அப்படியே நீங்கி நீங்கி வெளியே போயிருச்சு. அந்த மூக்கில்லா 2 கண்ணு 2 காதுக்கு நடுவுல மூக்கில்லாத ஒரு துவாரம் இருக்குல்ல, அது வழியா அந்த தண்ணி எல்லாம் அப்படியே வந்து அப்படியே அந்த தலை முங்கிருச்சு. கும்பகர்ண வதை முடிந்தது. மாக்கூடு படர் வேலை மதி மரி கர திரை வாங்கி மேக்கூடு கிழக்கூடு மிக்கிரண்டு திக்கூடு போக்கூடு கவித்து இரு கண் செவியூடும் புகை உயிர்க்க மூக்கூடு புக புக்கு மூழ்கியது முகக் குன்றம். கும்பகர்ணனுடைய முகமாகிய குன்றம் அமிழ்ந்தது. கும்பகர்ணன் வதை படலம் முடிந்தது. கும்பகர்ணன் வதை படலம் முடிந்தாலும் நீதிமானாக நீதிக்கும் போராடி அநீதிக்கும் போராடி நம் மனதில் என்றும் நிலைத்திருக்கின்ற கும்பகர்ணனை பேச வாய்ப்பளித்து அழகு பார்த்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. கும்பகர்ணனை தலையை வெட்டி கடலில் போட்டு விட்டீர்கள். இது கடலில் போட்டதா நியாயமா என்று சொல்வதற்காக ஐயா பொன் வேல்மயில் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையின் இறுதி உரையாக ஒரு 25 நிமிடங்கள் ஐயா எடுத்துக்கொண்டு பேசலாம். கம்பராமாயணத்தில் 3ஆக பிரித்தால் அதில் 2இல் 3 பகுதி போர்க்களத்தை பற்றிய காட்சியாகத்தான் இருக்கின்றது. கம்பனுக்கு போர்க்களத்தின் மேல் ஏன் இத்தனை அக்கறை என்று தெரியவில்லை. கம்பராமாயணம் முழுவதும் போர்க்கள காட்சிகளாகவே ஒவ்வொரு செயலையும் அவன் காட்டுகின்ற காட்சி அவனே போராளியாக இருப்பானோ என்கின்ற ஒரு ஐயத்தை தோன்றுகின்றது. ஐயா பொன் வேல்மயில் அவர்களே வருக, உங்களுடைய கருத்துரையை தருக. நன்றி ஐயா. ஒரு சிறப்பான உரையை அம்மையார் அவர்கள் தந்திருக்கிறார்கள். கும்பகர்ணனுடைய போர் முறையிலே இருக்கக்கூடிய அத்தனை நுணுக்கங்களையும் அம்மையார் சிறப்பாக எடுத்துக்காட்டினார்கள். அந்த போர்ல கும்பகர்ணன் வர்ற போது இந்த போர் செய்வதற்கும் நம்முடைய சங்க இலக்கியத்துல புறநானூர்ல பார்த்தா தெரியும், 2 பேர்கள் போர்கள் புரிகிறார் என்றால் நம்ம தொல்காப்பியமே சொல்லும், வஞ்சினம் கூறுதல். நான் இன்னது செய்வேனாகில் இன்னது ஆவேன் என்று ஒரு வஞ்சினம் கூறுவது என்பது ஒரு போர் மரபு. அந்த போர் மரபை கும்பகர்ணன் ஒவ்வொரு இடமும் செய்து காட்டினான். அங்கதன் முதலிலே வந்து வஞ்சினம் கூறுகிறான், இலக்குவன் வந்து கூறுகிறான், ராமன் வந்து கூறுகிறான், அனுமன் வந்து கூறுகிறான் என்று இப்படி ஒவ்வொருவரிடமும் வஞ்சனம் கூறி அவன் போர் புரிவது என்பது ஒரு அற்புதமான ஒரு போர் முறை. இதை கம்பன் சங்க இலக்கியத்தில் இருந்து எடுத்துக்கொண்டானோ என்று கூட நாம் சொல்ல முடியும். அதோ அந்த அனுமன் வந்து விலகி போனான் என்ற ஒரு இடத்தை அருமையாக சொன்னார்கள். அனுமனுடைய இயல்பு எப்பொழுதுமே இப்போ முதல்ல நான் வஞ்சினம் கூறுவான், வஞ்சினம் கூறிட்டு இதுல நான் செய்யறத நீ தடுத்து விட்டாய் என்றால் இனிமேல் உன்னோடு போர் புரிய மாட்டேன் என்று ஒரு சபதத்தை பட்டு இதே போன்ற ஒரு சபதத்தை ராவணனிடம் சொல்வான். நீ என்ன குத்து, நான் உன்னை குத்துறேன், உனக்கு நீ குத்துன குத்துல நான் கொஞ்சம் கழித்து விட்டேன் என்றால் இனிமேல் உன்னோடு போர் புரிய மாட்டேன் என்று சொல்வ இடம் அருமையாக காட்டினார்கள். இதே போன்ற இந்த நிலையைத்தான் அவன் சுக்ரீவனை தூக்கிட்டு போகும்போது அனுமன் என்னது செய்யுது, அவங்கள்ட்ட போர் புரிய மாட்டேன்னு சொல்லிட்டனே அப்படின்னு கையை பிசைந்து கொண்டு நின்றான் அனுமன் அப்படின்பா. அதே போல திரும்ப வேற போகும்போது கூட அனுமனை கூவி அழைப்பான், எடை வா என்னோட போர் புரியும்பான். நான் உன்னோடு போர் புரிய மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆகவே நான் உன்னோடு போர் புரிவதே இல்லை என்று சொல்லி அந்த நீங்கிய அனுமனுடைய அந்த செயலையும் அவர்கள் அம்மையார் அவர்கள் அருமையாக சொன்னார்கள். இந்த ஒரு சொல்லு லக்குவனுடைய அந்த வீரத்தை பற்றி, அவன் எவ்வளவு எளிமையாக போர் புரிகிறான். ஒரு இந்த பேசுற போது கூட போர்க்களத்திலே வந்த உணர்வு கூட இல்லாமல் மிக எளிமையாக ஒரு விளையாட்டாக அவன் போர்க்களத்திலே வந்து நிற்பதை போல பேசினான் என்று அம்மையார் அவர்கள் கூறினார்கள். அது என்ன, அவன் போருக்கு வரும்போது எப்படி வருவான், அவன் போர் வருகிறான், அவனுக்கு பின்னாலே பெரிய படை வருகிறது. அந்த படையில என்ன வருகிறது என்றால் அவ்வளவு அவனுக்கு வேண்டிய உணவு சாப்பாடு, அந்த சாப்பாட்டை கையிலே எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு மகிழ்ச்சியோடு போர்க்களத்திற்கு வந்தான் என்ற செய்தியை ஏற்கனவே கம்பன் பதிவு செய்வான். அதில் அந்த கூற்றை அவர் ஒரு சொல்லு, அருமையான ஒரு சொல்லு, அது பின்னாலே
இலக்குவனும் கும்பகர்ணனும் சொல்லி காட்டுவார். கூற்றையும் துணுக்கம் கொண்டான் என்று ஒரு இடத்தை சொன்னார்கள். இந்த இதை இந்த இலக்குவங்க வீடனன் கிட்ட பேசும்போது, வீடனன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்ப எப்படி போர் புரிய போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, கூற்றையும் ஆடல் கொண்டேன், கும்பிட்டு வாழ்கிறேன் ஐயா, கூற்றையும் ஆடல் கொண்டேன்னு அவனே தன்னை பற்றி இந்த பெருமையை பேசிக் கொள்வதை நாம் பார்க்க முடியும். அடுத்தல இந்த போர்க்களத்துல இந்த பகைவரையினுடைய வீரத்தை புகழுதான் அந்த இடத்தை எல்லாம் கும்பகர்ணனுடைய இயல்புகள் எல்லாம் இந்த போர்க்களத்திலே அவன் எப்படி இந்த போர்க்களத்தை ஒரு விளையாட்டுக்களமாகத்தான் எடுத்துக்கொண்டான் என்பதை ஒவ்வொரு இடத்தையும் அம்மையார் அவர்கள் சிறப்பாக எடுத்துக்கொண்டார்கள். இந்த பேசுற போது அந்த பகைவரை பற்றி புகழுதல் எல்லாரும், ராமன் வீடனனை எடுத்துக்கொண்டாலும் சரி, ராமன் இலக்குவனை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்திரஜித்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ராவணனை எடுத்துக்கொண்டாலும் சரி, எதிரியை புகழக்கூடிய ஒரு பெரிய வீரன். எவர் ஒருவன் எதிரியை எதிரினுடைய ஆற்றலை புகழ்கிறானோ அவன் சிறந்த வீரன். ராவணன் சொல்லும்போது இப்பேற்பட்டவனோடு போர் புரிவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்று மகிழ்வதை நாம் நிறைய இடத்திலே பார்த்திருக்க முடியும். அது போல ராமனும் கும்பகர்ணனும் கூடிய வஞ்சினத்தை சொல்லும் பொழுதுதான் அருமையான ஒரு செய்தியை அந்த குழப்பமான ஒரு பாத்திரம் தான் என்று சொன்னார்கள். அந்த அவனுக்கு குழப்பமான, ஏன்னா அவனுக்கு முடிவு தெரியும் ஏற்கனவே. நான் போருக்கு ராவணனிடம் சொல்லும் பொழுதே சொல்லுவார், என்னை வென்று உடலாயின் இலங்கை காவல உன்னை வென்று உயிர்தல் திண்ணம், நான் செத்ததுக்கு அப்புறமாவது நீ எல்லாத்தையும் இதெல்லாம் விட்டுட்டு அவனோடு சமாதானம் செய்து கொள் என்று கும்பகர்ணன் சொல்ல இடத்தை பார்க்கிறோம். ஆகவே நடப்பது போர், அதிலே தான் வீழப்போகிறோம், அண்ணன் வீழப்போகிறான், அரக்கரவர்கள் எல்லாம் அழிய போகிறது என்ற உறுதியோடு தான் வந்தான். ஆனால் போர் என்று வந்து விட்டவுடன் அந்த வஞ்சினம் கூறும்போது சொல்லும் பொழுது அம்மையார் சொன்னதை போல அந்த போர் வெறியிலே சொன்னது, அண்ணனுக்கு மேல் பாசம் இருக்குது, அண்ணன் தான் செத்து போவாங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டான். ஆனாலும் நீ இப்போ இவனை சுக்ரீவனை நீ மீட்டு விட்டால் சீதையை நீ மீட்டு விட்டதாகத்தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்லுவான். இவன் இவன் உன்னை இந்த போர்க்களத்திலே வென்று இவளை என் அண்ணனுடைய காமத்தை காம நோயை நீக்குவேன் என்று சொன்ன இடம் இது ஒரு குழப்பமான இடம் என்று சொன்னார்கள். ஆனால் அவனுடைய அது அரக்கருக்கே உரிய ஒரு குணம். அந்த குணத்திலேயும் போர்க்களத்திலே நிற்கும் பொழுது போர் முக்கியமான போர் வந்து கொண்டிருக்கிற நேரத்திலே சொன்ன சொல் என்பதையும் அவன் முன்பின் சொன்னதையும் நாம் எடுத்துக்கொண்டால் அவனுடைய அந்த அளவுக்கு அவன் ஒரு தீர்மானம் இல்லாத பாத்திரமாக இல்லை என்பதை ஆய்வாளர்கள் எல்லாம் நமக்கு பேசுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அதே போல இவனுடைய முந்தைய வரலாறை பற்றிய செய்தி ஒன்று உண்டு. அது எங்கே வரும் என்றால் அதிகாயன் வதைப்படலத்திலே வரும். அதிகாயனை பற்றி வீடனன் சொல்லுவான். அதிகாயன் போருக்கு வந்திருக்கிற போது சொல்லும் பொழுது அங்கே சொல்லும் பொழுது இவனையும் சொல்வான். இந்த அதிகாயன் யாரு தெரியுமா? முற்பிறவியிலே மது கைடவர் என்ற 2 அரக்கர்கள் இருந்தார்கள். அவர்களோடு திருமால் போருக்கு போனான். அவர் தேவர்களை எல்லாம் வருகிறார்கள். திருமால் போருக்கு போனான். ஆனால் எத்தனை காலமானாலும் அவனை வெல்ல முடியவில்லை. ஆகவே என்ன, அப்போ அவர்கள் சொன்னார்களாம், ஏன் ஒரு 2 பேர் கூட நீ ஒருத்தன் இப்படி நீ சண்டை போடுகிறாயே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு வரம் கேளு, நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே திருமால் கேட்டாராம், உன்னை வெல்வதற்குரிய வழிவகையை எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டதாகவும், அவன் நான் உன்னுடைய தொடையில் தான் இறப்பேன் என்ற செய்தியை கூறியதாகவும், திருமால் தன்னுடைய தொடையை நீட்டிய அவனை கொண்டதாகவும் சொல்வார்கள். அந்த ஒரு செய்தியை வீடனன் என்று சொல்வான். இப்போ இந்த மது கைடவர் என்பவரிலே மது என்பவன் கும்பகர்ணன், இதோ வந்திருக்கிறானே அதிகாயன், இவன் தான் கைடவன், அவன் முன்னேலே இறந்து விட்டான். இப்பொழுது இந்த செய்தியை இவன் முன்னாலேயே இப்படி ஒரு அரக்கராக இருந்தான், திருமாலோடு போர் புரிந்தவன் என்ற செய்தியை பெறுவதற்கு போது இந்த கும்பகர்ணனுடைய முற்பிறப்பை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல ஒரு அருமையான இடத்தை சொன்னார்கள். அந்த மானம், அந்த செத்ததுக்கு அப்புறம் கூட நம்முடைய நாட்டுப்புறத்திலே சொல்லுவார்கள், அந்த பாட்டிமார்கள்லாம் சொல்லுவாங்க, பாட்டிமார்கள் எப்பொழுதுமே
அவங்க இந்த பாம்படத்தை கலத்தி எதை கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அந்த பாம்படத்தை கொடுக்கவே மாட்டாங்களாம். ஏன்னு கேட்டா அது என்னுடைய சாவு செலவுக்கு வேணும். 4 பேர் வந்திருக்கிற போது வந்து சாப்பாடு போட முடியாம என்னுடைய அந்த குடும்பம் தத்தளிக்க கூடாது. அதனால அந்த பாம்படத்தை கலட்டி கொடுக்க மாட்டாங்க. செத்ததுக்கு பிறகு தான் எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு நினைக்காம, செத்ததுக்கு பிறகும் நான் இருந்த வீடு வந்து ஒரு அவமானத்திற்கு உள்ளாக கூடாது என்று நினைக்கக்கூடிய மானன், அதுதான் இங்கே கும்பகர்ணன் பேசுவான். நான் மூக்கிலா முகம் என்று முனிவர்களும் அமரர்களும் திருப்பி பேசுவார்கள் என்று சொல்லும் பொழுது, அதனை அவங்க பார்க்காமலேயே என்னுடைய முகத்தை கடலிலே போட்டு விடு என்று அவனுடைய மானத்தை குறிக்கிறது. அதனால ஐயா அம்மா அவர்கள் அந்த இடத்தையும் சொன்னார்கள். வீடனனை பற்றி உன்னைத்தான், உம்பியைத்தான், உன்னைத்தான், அனுமனைத்தான் நீ எப்பொழுதும் அவன் பிரியாம பார்த்துக்கொள். ஏனென்றால் ராவணன் தம்பி என்று பார்க்க மாட்டான். தம்பி என்று அது எதற்காக இப்பொழுது சொல்லுகிறான் பாருங்கள். இந்த இடத்திலும் அவனுடைய குழப்பம் என்று சொல்ல முடியாது. ராவணனுடைய இயல்பு தெரியும். அவனுக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை. மகனே வந்து அறிவுரை சொல்வான் பின்னால. அவனை பற்றியும் கவலை இல்லை. நீ எப்படியாவது இன்றைக்கு போருக்கு போய் என்று அவனை விரட்டியவன். அப்பேற்பட்டவனுடைய இயல்பு அவனுக்கு தெரிந்ததனால் உன்னைத்தான், உம்பியைத்தான், அனுமனைத்தான் என்று பிரியாமை வேண்டும் என்று வரத்தை கேட்டான். இந்த இடத்துக்கு அம்மையார் அவர்கள் அருமையான ஒரு விளக்கம் சொன்னால. பின்னாலே வந்து இலக்குவன் வந்து அடைக்கலம் ஆனவனை காப்பதற்காக தன்னையே அந்த குலத்தின் தன்னுடைய மார்பிலை ஏற்றுக்கொண்டான் என்ற செய்தியை சொன்னார்கள். அதை விட இப்பொழுது நாம் சிந்தித்து பார்த்தோமானால் இந்த 3 பேர்தான் கும்பகர்ணனிடம் தோற்காதவர்கள். அனுமன் தோற்காதவன், இலக்குவன் தோற்காதவன், ராமன் தோற்காதவன், சுக்ரீவன் தோற்று விட்டான், அங்கதன் தோற்று விட்டான், நீலன் தோற்று விட்டான். ஆகவே அவன் யாரை பற்றியும் கொடவில்லை. இந்த 3 பேர். அதனால அவன் முன்னாலே சொன்னான், என்னை வென்றுவலாயின் இலங்கை காவல உன்னை வென்று உயிருதல் சின்னம் என்று சொன்னான் பாருங்க. அந்த செய்தியை ஐயா பேசலாமா? ஐயா நீங்க செந்தில்குமார் சார் வந்துட்டேன். ஐயா செந்தில்குமார் ஐயா பேசுறேன். பேசுங்க ஐயா. ஐயா பேசுங்க, ஆஃப் பண்ணியாச்சு. சரி. நான் இது என்கிட்ட ஏதோ சொல்றீங்களான்னு நினைச்சேன். உம்பியைத்தான், உன்னைத்தான். ஆக இவர்கள் தான் வீரர்களிலே உங்கள் மூவருடைய பாதுகாப்பிலே என்னுடைய தம்பி வீடனன் இருந்தால் அவன் அழிவு அவனுக்கு வராது. அவனை வீடன் அதே மாதிரிதான் பின்னாலே அதே தானே வீடனன் மேல வீசிய அந்த சூலத்தை தான் இலக்குவன் தாங்குவான். அவன் தம்பியை பத்தி கவலையே படாது. அவனுக்கு வேண்டியது அவனுடைய காமம் நிறைவேற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக, அதை பற்றி தெரிந்த இயல்பின் காரணமாகத்தான் உன்னையும் அனுமனையும் உன்னுடைய தம்பி லட்சுமணனையும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு அருமையான ஒரு பாத்திரத்தை இன்று அம்மையார் அற்புதமாக எடுத்து உரைத்தார்கள். அந்த அவனுடைய பேருருவத்தை பற்றி கடைசியில் அவன் தலையை கடலுக்குள்ள போகும்போது ஒரு மலை கடலுக்குள் போனதை போல போனது என்ற செய்தியை எல்லாம் அம்மையார் அவர்கள் சொன்னார்கள். இந்த தம்பியை பற்றி சொல்லும் பொழுது நான் இந்த கும்பகர்ணனை பற்றி ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன். முன்னால அந்த 1986 இந்து தமிழ் கவிஞர் மன்றம் என்று ஒரு மன்றம் வைத்திருந்தார்கள். அதுல ஆண்டு ஒரு மலர் வெளியிடுவார்கள். நம்முடைய காஞ்சி சங்கராச்சாரியார் இப்போ இறந்து போனார். அவர் அதற்கு தலைமை வைத்திருந்தார். அப்போ கம்பராமாயணத்தில உனக்கு பிடித்த பாத்திரம் என்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க ஒரு 12 வரிகளிலே ஒரு கவிதைகள் எழுதலாம் என்று அந்த ஆண்டு மரலை கொடுக்கிற போது எனக்கு பிடித்த பாத்திரம் இந்த கும்பகர்ணன் பாத்திரம் தான் என்பதற்கு அந்த 3 பாடல்களில் நான் அதை விளக்கம் அளித்திருந்தேன். அப்படி ஒரு அற்புதமான ஒரு காரணம். அந்த ஏன் என் கும்பகர்ணனை எல்லோரும் விரும்புகிறார்கள் என்பதற்கான காரணத்தை சொல்வதை போல அந்த பாடலம் இருக்கும். அவன் சொல்றான் பாருங்க, தமையந்தன் துயர் துடைக்க 7 ஆண்டுகள் கண் இமைப்பின்றி காத்திருந்த இலக்குவன் ஏத்தலுக்கு உரியவன். ஆனால் அமைந்த வெஞ்சமும் அண்ணந்தன் பெருமை செயலாலே ஆனதென்று அறிந்தும் அவனை சீறி அந்நான் போலிமான சுமை தாங்கி பொன்றுதல் அறிந்தும் போரிட்டு கண் துஞ்சிய வானுயர் வரத்தான் ஏற்றற்கு மட்டுமின்றி
நமது உள்ளத்து இரங்கலுக்கும் உரியவன் என்ற காரணத்தினால் நன்றந்தன் உலங்கவர்ந்தான் உடன்பிறப்பில் உயர்ந்து நின்றான் என்று முதல் பாடலிலே சொல்லும் பொழுது அடுத்தால அவனுக்கும் என்ன என்ன ஒரு இப்ப நேரம் பேசியது அண்ணனுடைய காரணம் அண்ணனுடைய பாதுகாப்புக்காக போரிடுகிறேன் என்று கூட சொல்லவில்லை. அண்ணன் முடிவு தவறானது, நாம் போனாலும் நாம் உன்னுடைய இறப்பு உறுதி என்று தெரிந்துவிட்டு போருக்கு வந்தவன். அதைத்தான் பிறன்மனை விளைந்திட்டான் பெரியன் என்று எண்ணி செருனரின் பின் சென்று தன் சுற்றம் சீரழித்தான் ஒரு தம்பி, வீடனன் ஒரு தம்பி. ஆனால் இவன் என்ன அறந்திரம்பினாய் அண்ணா என இடித்து அவன் போற்றும் போலிமான சுமை தாங்கி அவன் மானம் காத்திட ஆவி துறந்து சென்றான் ஒரு தம்பி. கரங்குவித்து தொழுவதல்லால் தான் செய்யும் வேறு காரியம் ஏதும் இல்லை என்று காத்திருந்தான் ஒரு தம்பி பரதன். உரம் மிக கொண்டு உயிர்வோ மளவும் செருவினம் உயிர் குடித்து செஞ்சோற்று கடந்திருத்தான் ஒரு தம்பி என்று அந்த எல்லா தம்பியையும் விட செய்தியை சொல்லேன். ஐயா ஒரு நிமிஷம் ஐயா செந்தில்குமார் சார், ஐயா செந்தில்குமார் ஐயா, அவரை நீங்களே மியூட் பண்ண முடியாதா? பண்ணா வரல சார், நானும் பண்ணி பார்த்தேன். அதான் அலோவ் பண்ணல அதுக்கு. சரி ஓகே, நீங்க பேசுங்க, நாங்க நான் கொஞ்சம் கவனிக்காம இருக்கேன். சரிங்க, பரவாயில்ல 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 பரவாயில்ல, மியூட் பண்ணிக்கிறேன். நன்றியா நன்றியா. நன்றிங்க. நான் காணொலியில பார்த்து முழுமையா பார்த்துட்டு உரமிக கொண்டு உயிர் ஓமளவும் செருந்தன் உயிர் கொடுத்து செஞ்சோற்று கடந்திருத்தான் ஒரு அந்த அம்மையார் அந்த இடத்தை அருமையா சொன்னாங்க. கை போச்சு அப்பவும் ஒரு கை போச்சு அப்பவும் போரிட்டான், 2 கை போச்சு அப்பவும் போரிட்டான், கால் போச்சு 2 காலும் போச்சு அப்பவும் உடம்பால உருண்டு அந்த போர்க்களத்திலே அவன் போரையாற்றினான். சரி, அதுவும் முடியலை என்ற போது வாயினால் மலைகளை கவி வீசினான். பாருங்க, உயிர் ஓமளவும் செய்ததன் உயிர் குடித்து செஞ்சோற்று கடந்திருத்தான் ஒரு தம்பி என்று சொல்லும் பொழுது நம்முடைய கண்கள் எல்லாம் குளமாக தவிர இந்த நாட்டில் கும்பரன பாத்திரத்தை நாம் நெஞ்சிலே நினைத்து கொண்டு அவனுடைய போர்க்களத்திலே அவன் ஆற்றிய செயலையும் அண்ணனிடம் பேசியதையும் அண்ணனிடம் போருக்கு வரும்போது அவன் சொல்லிவிட்டு வந்த செய்தியையும் நாம் பார்க்கும்போது நம்மளுடைய கண்கள் எல்லாம் குளமாகும். அதே போலதானே ராவணனும் அவன் போகும்போது இன்றோடு சேர்ந்தது உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லி கண்ணில் நீர் மல்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான் என்று கம்பன் பாடுவான். கடைசியாக அவன் வீழ்ந்தது, இந்திரஜித்து வீழ்ந்த போது ராவணன் அவனுக்கு நீர்க்கடன் செய்தான். ராவணன் வீழ்ந்த போது வீடனன் அவனுக்கு நீர்க்கடன் செய்தான். ஆனால் இத்தனை பெரிய இந்த தம்பியை இவ்வளவு பெருமையாக பேசிய அந்த ராவணன் வீடனனுக்கு நீர்க்கடன் செய்தானா என்றால் இல்லை. நீர்க்கடன் செய்யது கூட ஆள் இல்லாமல் அவன் அந்த போர்க்களத்திலே விழுந்து கிடந்தான். பின்னாலே வர அதிகாயன் சொல்வான், லக்குவனிடம் சொல்வான், உன்னையும் உன் தம்பியையும் கொண்டு உன்னையும் கொன்று அந்த இரத்தத்திலே நான் என்னுடைய சிறிய தந்தைக்கு நீர்க்கடன் செய்வேன் என்று அவன் கூட அதை சொல்லி காட்டினான். ஆனால் ராவணன் அதை கூட செய்யவில்லை. அதைத்தான் இந்த கடைசியிலே இதை சொல்லும் பொழுது சொன்னேன், கும்பியில் புடைத்தழுது கொழுநரே போனீரோ என நிறுத்தி. ஏனென்றால் ராவணன் விழுந்த போது மண்டோதரி வந்து அழுகிறாள். ஆனால் இவன் விழுந்த போது அவனுடைய மனைவி வரவில்லை, அவனுடைய மக்கள் இருக்கிறார்கள், பின்னாலே இறக்கப் போகிறார்கள், கும்பன் இருந்தார்கள், அவர்கள் வந்து நீர்க்கடன் செய்திருக்கலாம். அதுவும் இல்லாமல் அவன் போர்க்களத்திலே வீழ்ந்தான் என்ற செய்தி நம்ம உள்ளத்தை எல்லாம் அப்படியே உருக்கி அந்த பாத்திரத்தின் மீதான ஒரு ஒரு பிடிப்பின் காரணமாக கண்ணிலிருந்து நீர் விளைக்கக்கூடிய அளவிற்கு இந்த பாத்திரம் உயர்ந்தது என்றான். அதைத்தான் கும்பியில் புடைத்தெழுது கொழுநரே போனீரோ என்று அறற்றும் மனைவியின்றி விம்மி அழுது வீர உனக்கு இறுதி கடன் கழித்து விண்ணாடு ஏற்றுதற்கு விதியுடைய மக்களின்றி தம்பியர் திலகமே தன்மான சிகரமே நீ தமையனுக்காய் ராகவந்தன் அம்பேற்று மடிந்தனை என்று உன்னிடும் போதெல்லாம் உலகத்து ஒருவ அவலம் எந்தன் நெஞ்செல்லாம் நிறைந்து பொங்கி கண்வழியே கொட்டுதையா என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் இந்த உணர்வு வந்திருக்கும் என்று கூறி இப்படி ஒரு அருமையான ஒரு சிறப்பான இந்த வடலைப்படத்தில் உள்ள அத்தனை செய்திகளையும் மிகச்சிறப்பாக நமக்கு தந்த அம்மையார் அவர்களையும் போற்றி வணங்கி இந்த என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. சிறப்பான தலைமை உரையில் பின்னுரையாக தந்து இந்த கும்பன் வரைபடலத்தை மிக அழகாக நேர்த்தியாக ஒரு மேலோட்டமாக பரந்து பார்வை போல் பார்த்து எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றீர்கள். மிகவும் அருமையான உங்களுடைய பேச்சிற்கு, தலைமை உரைக்கு, பின்னுரைக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அந்தமான் சோழன் அவர்களையும், செந்தில்குமார் அவர்களையும், ஐயா கவித்தேனி வசந்தகுமார் அவர்களையும், காவுட்டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும், கமலா நேரு அவர்களையும், அம்மா சாமி மல்லிகா, வான்மதி கிருஷ்ணகுமார் ஆகியோரும் வரவேற்று இப்பொழுது கருத்துரையாற்றுவதற்காக ஐயா நெல்லை தீபன் அவர்களிடம் அவையை கொடுக்கின்றேன். ஐயா அவர்கள் வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று மிகச் சிறப்பாக ஒரு சொற்பொழிவாற்றிய அம்மா சரஸ்வதி அவர்களுக்கு வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக எங்களுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பொன் வேலுமயில் ஐயா மிக கம்பராமாயணத்திலே மிக ஆழமான அறிவு கொண்டவர். 2 பேர் பேச்சையும் கேட்டா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எப்பதான் முடிக்கிறது நிகழ்ச்சியை? அது போல சரஸ்வதி அம்மாவும் சரி, பொன்வேலு மயில் ஐயாவும் சரி ஒரு பாடலை சொன்னாங்க. இவன் கும்பகர்ணன் ராமன்ட்ட வந்து, என் தம்பிக்கு எங்களை பிரியாம பாதுகாப்பா, நீங்க தான் அருள் புரியணும் அப்படின்னு கேட்கிறான். தம்பி என நினைந்து இறங்கி தவிரான் அத்தகவுகிறான். ராவணன் பார்த்தான்னா கொண்டு விடுவான் அவனை, வீடனன் இல்லையா? அவன் கொண்டு விடுவான். அதனால நம்பி ராமா, இவன் தரை காணின் கொல்லும், இவனை பார்த்துட்டானா கொன்றுவான். இறை நல்லகானால் கொஞ்சம் கூட இறக்கமே காமிக்க மாட்டான். உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுவனைத்தான் ஒரு பொழுதும் எம்பி பிரியனாக அருளுதி. இதை திரும்ப திரும்ப 2 பேரும் சொன்னாங்க. சரஸ்வதி அம்மாவும் சொல்றாங்க, ஐயா பொன்வேலு மயில் ஐயாவும் உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான். எங்கேயோ கேட்ட நினைவு வருகிறதா உங்களுக்கு? அத்தான் அது எப்படி சொல்லாம விட்டாங்கன்னு தெரியல. அவங்க சொல்லுவாங்கன்னு நினைச்சா 2 பேரும். அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, கடைசி வரைக்கும் எப்படின்னு சொல்லவே மாட்டேன்ட்டாளே இல்ல? கண்ணதாசன் அப்படி எழுதி கொடுத்துருக்காரு. ஒரு மிக அருமையான பாடல். அந்த பாடல் நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கு கண்ணதாசனுக்குலாம். பார்த்தீங்கன்னா கம்பன்ல இருந்து ஏகப்பட்ட பாடல்கள் அவருக்கு வழி நடத்தியிருக்கிறது. சரி, இவ்வளவு தூரம் 2 பேரும் அந்த கும்பகர்ணனை பற்றி பேசுகிற போது, அவனுடைய வதையை பற்றி பேசுகிற போது கொஞ்சம் நெஞ்சு கணக்குது, கண்ணில் எல்லாம் நீர் பெருகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சகோதரத்துவம் என்பதற்கு இந்த உலகத்திலே ஒரு உதாரணமாக விளங்கியவன் கும்பகர்ணன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராவணன் அண்ணன் சிறந்த அண்ணன் இல்லை. காமம் அவனுடைய கண்ணை மறைத்த காரணத்தால் தம்பிகள் என்றும் பார்க்கவில்லை, பிள்ளைகள் என்றும் பார்க்கவில்லை, எல்லோரையும் பலி கொடுத்தான். வீடனன் ஒரு தம்பிதான், பாசமான தம்பி, கும்பகர்ணன் மேலும் பாசமாக இருந்தாலும் கூட அவன் ராவணனை விட்டு வந்தது சரிதானா, அங்கு உள்ள இராணுவ ரகசியங்களை எல்லாம் ராமனுக்கு சொல்லி கொடுத்தது சரிதானா என்று பார்க்கிற போது அவன் ஒரு சிறந்த தம்பி இல்லை. ஆனால் கும்பகர்ணன் தன்னுடைய அண்ணனான ராவணனுக்கு ஒரு சிறந்த தம்பியாகவும் வீடனனுக்கு சிறந்த அண்ணனாகவும் வாழ்ந்து காட்டியவன் கும்பகர்ணன் என்பதால் தான் அவனுடைய தியாகத்தை எல்லோரும் போற்றுகிறார்கள். இந்த பக்கம் வந்துவிடு, ராமன் உனக்கு அருள் புரிவான் என்று வீடனன் அவனை அழைத்த போது, நீர்க்கோள வாழ்வை நச்சி நெடுதினால் வளர்த்து பின்னை போர்க்கோளம் செய்து விட்டார்க்கு உயிர் கூடாது அங்கு போகேன். எனக்கு சோறு போட்டான்டா ராவணன், நான் அந்த பக்கம் எப்படி வருவேன் என்று அழகாக சொல்லுகிறார். சரி, இப்போ ராமன்ட்ட வீடனனை பத்தி சொல்றான் கும்பகர்ணன். நீதியால் வந்த ஒரு நெடுந்தருமணி எல்லால் சாதியால் வந்த சிறு நெறி அறியான் என் தம்பி. இவனுக்கு நீதி நியாயம் இதுதான் தெரியும். என் தம்பிக்கு பாவம், ஒரு அப்பாவி. இந்த சாதியா அப்படின்னு சொன்னா அவங்க சிறுமியான செயல்களை செய்யக்கூடியவர்கள் அப்படி எல்லாம் அவனுக்கு அது உண்மை ரொம்ப யோக்கியமானவன் அவன். சாதியால் வந்த சிறு நெறி அறியான் என் தம்பி. ஆதியாய் உன்னிடம் அடைக்கலமாக வந்த அவனை திரும்ப நான் உன்னிடம் அடைக்கலமாக கேட்கிறேன், அவனை ஏற்றுக்கொள் என்று கெஞ்சுகிறான். அதனால்தான் நான் சொன்னேன், அண்ணனிடமும் பாசமாக இருக்கிறான், தன்னுடைய கடமையை நிறைவேற்றுகிறான், தம்பியிடமும் பாசமாக இருக்கிறான். அதனால்தான் அவனுடைய இறப்பு என்பது நமக்கெல்லாம்
மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அதே போல இன்னொரு சில செய்திகள். இவன் எல்லா ஆயுதங்களையும் இழந்து விட்டு நிற்கிறான் கும்பகர்ணன். ஐயா அவர்கள் சொன்னதை போல, அப்பொழுது நீ என்ன செய்ய போகிறாய்? நீ போய்விட்டு திரும்பி வரப்போகிறாயா, அல்லது இங்கேயே நின்று போர் புரிய போகிறாயா என்றெல்லாம் ராமன் கேட்கிறான். அவனுடைய இஷ்டத்துக்கு விட்டு விடுகிறான் முடிவை. ஆனால் இதே ராமன் பலராமன் எதிரே வந்து, நீ இற்று போன வில்லைத்தானே முறித்தாய், நீ உனக்கு என்ன பலம் இருக்கிறது என்று கேட்கிற போது இவன் கேட்கிறான், பூதலத்து அரசை எல்லாம் பொன்று வித்தனை என்றாலும் இந்த அரச குலத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் நீ கொன்னுட்ட இல்லையா? பலராமன் சொல்றான், அவங்களெல்லாம் நீ கொன்ன என்றாலும் வேத வித்து ஆய மேலோன் மைந்தண்ணி, உங்க அப்பா பெரிய வேத வித்துவான், அதனால விரதம் பூண்டாய், அதனால் கொல்லல் ஆகாது, நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஆனா இப்ப பிரமாசனத்தை வச்சுட்டேன், இதுக்கு ஒரு இலக்கு சொல்லணும். நீ அம்பு இது பிழைப்பதால் யாவு, இதற்கு இலக்கம் யாவது, இயம்புதி விரைவில், சீக்கிரம் சொல்லு, இதனுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொல்லுகிற போது, நான் செய்த தவத்தினுடைய பயனெல்லாம் உனக்கு வந்து சேரட்டும் என்று அவன் சொல்கிறான். இதைத்தான் ராமன் எதிர்பார்த்தான். ராவணனை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் தவ பலன் வேண்டியது இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் இவனே அந்த முடிவை எடுத்து விட்டான் ராமன். நான் தயாராக வைத்திருக்கிறேன், இதற்கு இலக்கு யாது என்று கேட்கிற போது அவனுக்கு வேறு வழி இல்லை பலராமனுக்கு. அதே போல ராவணன் அந்த போரிலே தோற்கடிக்கப்பட்ட போது, இன்று போய் போருக்கு நாளை வா என்று சொல்கிறான் அல்லவா, அது ஏன் என்று கேட்டால் அந்த முடிவையும் ராவணனை எடுத்து விட்டு சொல்கிறான். அதற்கு என்ன காரணம் என்றால், ராவணன் ஒரு பேர் அரசன், அவனால் எந்த முடிவையும் அந்த இடத்திலே அறிவிக்க முடியாது. சரி, நான் போய்விட்டு நாளை வருகிறேன் என்றோ அல்லது இப்பொழுதே நான் போர் புகிறேன் என்றோ எதுவுமே சொல்ல முடியாது. ஆகையால் அந்த முடிவை இவனே சொல்கிறான். ஆனால் இப்பொழுது ராமன் கும்பகர்ணனிடம் சொல்கிற போது, ஏதியோடு எதிர் பெரும் துணை இழந்தனை, உன்னுடைய படைக்கலங்கள் எல்லாம் அழிந்து விட்டது, எதிர் ஒரு தனி நின்றாய், தனியாக இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாய், நீதியோனுடன் பிறந்தனை, நீதியோன் என்பவன் வீடனன், வீடனோடு பிறந்தவன் நீ, ஆதலால் நின் உயிர் நினைக்கு ஈவன், நான் உன்னுடைய உயிரை உன்னிடம் கொடுத்து விடுவேன், நான் உன்னை கொல்ல மாட்டேன். போதியோ, சரி இப்ப போறியா, பின்றை வருதியோ, திரும்ப சண்டைக்கு வருவியா, அன்று எனின் போர் புரிந்து இப்போதே சாதியோ, இல்ல இங்க நின்று இப்பவே போர் புரிஞ்சு சாக போறியா, உனக்கு உருவது சொல்லு, நீ நல்லா யோசிச்சு சொல்லு, சமையுற தெரிந்த அம்மா, நல்லா யோசிச்சு சொல்லு, என்ன பண்ண போறேன்னு கேக்குறான். இது அவன் ராமன் கும்பகர்ணனின் மேல் வைத்திருந்த மரியாதையை காட்டுகிறது. உன்னுடைய விருப்பம் என்னவோ அதை சொல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் மேல் ஒரு மரியாதையை ராமன் வைத்திருந்தான் என்றே சொல்ல முடியும். நாம் இலக்குவன் போர் புரிகிற முறையிலே ஒரு ஓமையை சொல்கிறார் கம்பர். இலக்குவன் எப்படி போர் புரிகிறானா, அவன் விடுகிற அம்பு சிலவரை கரம், சில பேருடைய கரத்தை துண்டிக்கிறது அந்த அம்பு, சிலவரை செடி காதை துண்டிக்கிறது, சிலர் நாசி மூக்கை துண்டித்து போகிறது, சிலவரை கழல் காலை துண்டாக்குகிறது, சிலவரை கண். இப்படிப்பட்ட செயலால் இது எப்படி இருக்குன்னா, சில புள்ளிய புலவர்கள் இருப்பாங்க, கொஞ்சம் அல்பத்தனமான புலவர்கள். அவங்க எப்படின்னா, அரசர்கள் என்ன பொருள் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்தாக்குல சொல்ல போட்டு கவிதை பாடுவாங்களாம். அப்படி புலவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க. நிலவரை தருள் பொருள் வழி தந்தமிழ் நிரப்பும் புலவர் சொல்துறை புரிந்தவும் போன்றன சரங்கள். அந்த புள்ளிய புலவர்கள் சொற்களை போட்டு நிரப்புகிற கவிதை போல, எது எதுக்கு எவ்வளவு வேணுமோ, மூக்கு அரிக்கணும்னா ரொம்ப ஃபோர்ஸ் வேண்டாம், காது அறியணும்னா அதுக்கு தகுந்த ஃபோர்ஸ், அப்படி அம்பு விடுறானா, அவ்வளவு அருமையாக இருக்கிறது. அதே போல அந்த கும்பகர்ணன் அந்த லக்குவனுடைய வில் ஆற்றலை புகழ்ந்து பேசுகிறான். ஐயா அவர்களும் சொன்னார்கள், அதுதான் ஒரு சிறந்த வீரனுக்கு அழகு என்று. செருவில் மாண்டவர் பெருமையும் இலக்குவன் எய்த வரிவில் ஆண்மையும் நோக்கிய புலத்தியன் மருமான். புலத்தியன் மருமான் என்பவன் புலத்தியன் வழி வந்த கும்பகர்ணன். திரிபுரம் செற்ற தேவனும் இவனும் செருவின் ஒரு விலாளர். சிவபெருமான இவனும் ஒண்ணுங்கிறான். அந்த போர் புரிவதிலே இருவரும் ஒரே தரமான ஆற்றல் மிக்கவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இலக்குவனுடைய ஆற்றலை புகழ்ந்து சொல்லுகிறான். அதே போல இலக்குவனை பார்த்து சொல்லுகிறான் கும்பகர்ணன், அவ சூர்பனகை வந்து ஒரு கொடியான், அவங்க குளத்துக்கு கிடைச்ச கொடியான். நம்ம அரைக்கின்னு பேசிக்கிட்டு இருக்கோம்,
ஆனால் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பதை போல தன்னுடைய தங்கை ஒரு கொடியாம், பெய் தவத்தின் ஒரு பெண் கொடி. அவன் தவம் செஞ்சு பெத்தாங்களாம் அவளை. ஏன்னா இவனுக்கு அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. காட்டுக்குள்ளேயுமே நல்லா தூங்கிட்டு இருந்தான். என் தங்கச்சி மேல தப்பு இல்லைங்கிறான். எம்முடன் பிறந்தவள் செய்த குற்றம் ஒன்றும் இல்லை, அவ ஒரு தப்பும் பண்ணல. நாசி வெயின் சினத்தால் கொய்த கொற்றவ, நீ சும்மா கோபப்பட்ட அவ மூக்க அறுத்துட்டே. மற்றவள் கூந்தல் தொட்டு ஈர்த்த கை தளத்திடை கிடத்துவன் காக்குதி. நான் இப்பவே அந்த கை, எந்த கை என்னுடைய தங்கையினுடைய கூந்தலை பற்றி இழுத்ததோ அந்த கையை வெட்டி இப்பொழுது தரையிலே வீழ்த்துவேன் என்று சொல்கிறான். முடிந்தால் காப்பாற்றிக்கொள் என்று. ஏன் கூந்தலை பற்றினால் அவ்வளவு கோபம் வருகிறது? கூந்தலை தொடுகிற உரிமை அவளுடைய அந்த பெண்ணினுடைய கணவனுக்குத்தான் உண்டு என்று நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. பாரி மன்னன் இறந்து விடுகிறான். அவனுடைய பெண் மகள் பிள்ளைகள் இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பதற்காக கபிலர் அந்த பரம்பு மலையை விட்டு கீழே இறங்குகிறார். புறநானூரிலே அந்த பாடலிலே சொல்கிறார், குறுந்தொடி மகளிர் நாரிரும் கூந்தல் கிழவரை படர்ந்தே. அந்த கூந்தலை தொடுகிற உரிமை உள்ள அவளுக்கு தகுந்த மாப்பிள்ளைகளை தேடி நான் போகிறேன் என்று கபிலர் சொல்வதைப் போல ஒரு பாடல் உண்டு. அப்படி அருமையான பாடல்கள் எல்லாம் நிறைந்த பகுதி. இரண்டு நமது இன்றைய சொற்பொழிவாளர், அதே போல இன்னொரு வார்த்தை, போருக்கு இன்னும் ஆட்கள் தேவை என்று சொல்லி ராவணன் அனுப்பி கொண்டே இருக்கிறான். அவர்கள் எல்லாம் இந்த லக்குவனை சுற்றியே ஆரவாரம் செய்கிறார்கள். அப்படி ஆரவாரம் செய்கிற போது கம்பன் சொல்கிறான், சுற்றி ஆர்த்தது சுமித்திரை சிங்கத்தை தொடர்ந்து என்று. லக்குவனை சொல்கிற போது சுமித்திரையினுடைய சிங்கமாம். எனக்கு திருப்பாவையினுடைய நினைவு வந்தது. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் என்று கண்ணனை ஆண்டாள் பாடுவதை போல சுமித்திரை சிங்கம் என்று மிக அருமையாக சொல்வார். அதே போல இரண்டு பொருள்படக்கூடிய ஒரு பாடலும் இந்த பகுதியிலே உண்டு. ராமன் வந்த உடனே கும்பகர்ணன் சொல்கிறான், காக்கிய வந்தனை எண்ணின். இவன் சுக்ரீவனை தூக்கி மேல வச்சிருக்கிறான். இந்த சுக்ரீவனை காப்பாற்றுவதற்காக தான் நீ வந்தா என்று சொன்னால், காக்கிய வந்தனை எண்ணின் கண்ட என் பாக்கியம் தந்தது நின்னை. உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. பல்முறை ஆக்கிய சிறையெல்லாம் ஆக்கி, நான் ரொம்ப ட்ரைனிங்லாம் எடுத்திருக்கிறேன் போர்ல. அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து எம் முனைப்போக்குவன் மனத்துரு காதல் புன்கண் நோய். என்னுடைய அண்ணனான ராவணனுடைய மனதிலே பற்றிருக்கக்கூடிய அந்த துன்பத்தை, காம நோயால் துன்புறுகிறான் அல்லவா, அதை நீக்குவேன் நான். என்றால் என்ன பொருள் என்றால், சீதையை என்னுடைய அண்ணனோடு சேர்த்து வைப்பேன் என்று பொருள். ஆனால் நன்றாக நாம் கவனித்தோம் என்று சொன்னால், எம் முனை போக்குவேன். எம் முனை என்றால் என் முன்னால் பிறந்த ராவணனை நான் அழிப்பேன் என்று ஒரு சொல்லும் அதிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எம் முனை போக்குவன் மனத்துரு காதல் புன்கண் நோய். இங்கே புன்கண் நோய் என்பது இழிவான, பொருந்தாத அந்த காம நோய் அவன் அழிவதோடு போய்விடும் என்று கும்பகர்ணன் சொல்வதைப் போல இரு பொருள் படும்படியாக இந்த அருமையான பாடலை அமைத்திருப்பார் கம்பன். இப்படிப்பட்ட மிக சிறப்பான சொற்பொழிவும் ஒரு தலைமை உரையும் நமக்கு கிடைத்ததை எண்ணி எண்ணி மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக சிறப்பான முடிவுரை கொடுத்து இந்த படலத்திலே இருக்கின்ற சிறப்புமிக்க அனைவருக்கும் பிடித்தமான பாடல்களை சொல்லி விளக்கி எங்களை மகிழ்வுபடுத்தி இருக்கின்றீர்கள். நான் என்னுடைய ஒரே ஒரு கருத்தை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கின்றேன். வீடனன் வந்து கும்பகர்ணனிடம் சரணடைந்து விடு என்று சொன்ன பொழுது கும்பகர்ணன் ஏன் மறுத்திருப்பான் என்பதை நான் இப்படி எண்ணி பார்க்கின்றேன். ஏனென்றால் ராமன் வாலியை கொண்டு மறைந்து நின்று கொன்ற பொழுது, வாலி ஏன் மறைந்து நின்று கொன்றாய் என்று கேட்ட பொழுது இலக்குவன் கூறுவான், சுக்கிரீவன் ஏற்கனவே வந்து சரணடைந்து விட்டான், அவனுக்கு அரச பதவி கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. இந்த நிலையிலே வாலி நீயும் வந்து விட்டால் உன்னை எப்படி அவன் ஏற்றுக்கொள்வான்? உன்னுடைய சரணை அவன் எப்படி ஏற்றுக்கொள்வான்? அதனால் ராமனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் என்று கூறியது போல இங்கே வீடனன் கூறுவதை கேட்டு கும்பகர்ணன் ராமனோடு இணைந்து விட்டால் அங்கே என்னவாகும்? ஏற்கனவே வீடனனுக்கு அரச பதவி கொடுத்தாகிவிட்டது, கும்பகர்ணனுக்கு என்ன கொடுப்பான் என்ற ஒரு நிலையிலே ராமன் ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவான் என்ற எண்ணத்தினால் மிகப்பெரிய நல்ல எண்ணத்தோடு
இப்படி போய் நாம் ராமனுக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தியதை விட அண்ணனுக்கு செஞ்சோட்டு கடனாக உயிரை நீத்து விடலாம் என்று நீத்திருப்பானோ, இறந்திருப்பானோ, சண்டையில் மூழ்கியிருப்பானோ என்று எண்ண தோன்றுகிறது என்று கூறி இந்த அவையிலே பங்கு பெற்ற அனைத்து சான்றோர்களுக்கும் நாம் நன்றி கூறுவது வழக்கம். இன்றைக்கு இதை மாற்றி இத்தனை சான்றோர் பெருமக்கள் இவற்றை எல்லாம் கேட்டு மகிழ்வதற்காக இப்படி ஒரு அரங்கத்தை அமைத்து கம்பனை பற்றி அனைவரையும் பேச வைத்து அவருடைய கருத்துக்களை எல்லாம் நம்முடைய பகிர்ந்து கொள்ள வைத்து சிறப்பான நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டு வரும் வெள்ளி இலக்கிய மேடைக்கு நாம் ஏன் நன்றி சொல்லக்கூடாது என்று கேட்டு நம்முடைய சான்றோர்கள் பெருமக்களின் சார்பாக இந்த வெள்ளி இலக்கிய மேடைக்கு ஒரு நன்றியினை கூறி என்ன நிகழ்ச்சியினை முடித்து வைக்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.